ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தாயென சுவையும் தந்து தந்தையாய் பயிற்றுவித்து சேயென ஆடி சிநேகனாகவும் கூட நிற்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட தெய்வ திருவாக்கியம் எமபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 79, பக்கம் 106. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, கைலாச வாசலின் திருச்சந்நிதி அடைந்து அவரது கொலுவாசனத்தில் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சந்நிதி நிழல் போய் சேரவே நாம் இந்த மானிட சட்டை எடுத்தோம். இதனை விட்டு ஒரு அட்வொகேட்டாக, பணக்காரராக, நாடாளும் மந்திரியாக ஆவதற்கு இத்தேகம் எடுக்கவில்லை என்று நமது தேவகோமானவர்கள் திருவாய் மலர்ந்தருளியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மானிட சட்டை எடுத்து இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு காரணமே என்ன? இது நம்முடைய சொந்த நாடு அல்ல, இது நம்முடைய இரவல் நாடுதான். இந்த இரவல் நாட்டுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சொந்த நாடாகிய அந்த கைலாச நாடு, அதை அடைவதற்காகத்தான் நம்ம இந்த மானிட சட்டை எடுத்து வந்தோம். இன்னைக்கும் பெருமானவங்க நமக்கு முன்னாலே வந்து எடுத்து அருள் செய்ததெல்லாம் நம்ம கேட்டோம். ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல இருக்கிறியே, ஒரு மாற்று சூரியனுக்கு கதி இல்லாம இருக்கிறியே, உன்னோட சொந்த நாடு பல கோடி சூரியன் உள்ள நாடு, அதை நான் நிரூபிப்பேன். அப்படி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு துணையே வேண்டாம், எனக்கு நானே துணை. அதை பெறுவதற்காகத்தான் நாம இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம், இந்த மானிட சட்டை எடுத்து வந்திருக்கோம். இதுவும் நம்ம நாடுதான், இது இரவல் நாடுதான். இருந்தாலும் இங்க விளையாடுறதுக்கு உண்டான மானிட சட்டையை எடுத்து வந்திருக்கிறோம். இங்கேயும் விளையாடலாம், நாம அங்கேயும் விளையாடலாம் அப்படின்னு அருள் செய்ததெல்லாம் நம்ம கேட்டோம். அப்போ அந்த நாடு, அந்த கைலாச நாடு, அந்த கைலாச வாசலின் திருச்சந்நிதி அடையணும். அது ஒண்ணுதான் நமக்கு நோக்கம். அதுக்காக தான் நம்ம இந்த மானிட சட்டை எடுத்து வந்தோமே தவிர வேறு எதுக்காகவும் இந்த மானிட சட்டை எடுத்து வரல. அப்போ அந்த நாட்டை எப்படி அடையிறது? அது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குமா? அல்லது அது எப்படி அடையிறது? அது பெரிய பெரிய ஞான பண்டிதர்கள், பாரவான்கள், இவங்கதான் அடைய முடியுமா? இல்ல எல்லாரும் அடையலாமா? அதை எப்படி அடையிறது அப்படின்னு நமக்கு தெரியணுமே. பெருமானவங்க முதலாக நம்முடைய தேவகோமானவர்களை சந்திக்கிற அந்த நாள்ல கேட்பாங்களே, கைலாசம், வைகுந்தம், தேவலோகம், பிரம்மலோகம் என்று சொல்லப்பெற்ற அந்த அதிமுகோன்னத நிலைகளுக்கு கவனக்குளிரே அன்னம் மயில் வாசி என்ற சவாரி ஏறி பெரியோர்கள்லாம் போய் வந்தாங்கன்னு சொல்றாங்களே, அது நிஜமே தான் அப்படின்லாம் அறிவு செய்வாங்களே. அப்போ அந்த கைலாச நாடு, அதுக்கு எப்படி போறது? அதுக்கு நம்ம பெருமானவர்கள் அதுக்காகத்தான் இந்த மானிட சட்டை எடுத்து வந்தோம், வேற எதுக்காகவும் இல்லை. வேற பணக்காரராகவோ நாடாளும் மந்திரி ஆகுறதுக்கோ இந்த தேகம் எடுக்கலைன்னு சொல்லிட்டாங்களே. இப்ப வேற எதுக்காகவுமே இல்லை. நம்ம எதுக்கோன்னு நினைச்சு என்னென்ன காரியமோ செய்துகிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீ வந்தது அந்த கைலாச வாசலின் திருச்சந்நிதி அடைகிறதுக்கு மட்டுமே தான், அவர்களுடைய அந்த திருவடி நிழலை அடைவதற்கு மட்டுமே தான். அப்போ அதை எப்படி அடையிறது? அதுக்கும் நமக்கு பெருமானவங்க நமக்கு வழி சொல்லி கொடுத்துருப்பாங்களே. அதை எப்படி எல்லாம் நாம அந்த கைலாச நாடு, அந்த கைலாச நாட்டின் அந்த திருச்சந்நிதி நாம எப்படி அடையிறது? அதுக்காக நாம என்ன செய்யணும்? வேதம் படிக்கலாமா? வேதத்தை படிச்சா நம்ம அந்த கைலாச வாசலின் திருச்சந்நிதி அடைய முடியுமா? வேதங்கள் எல்லாம் அதுக்காகத்தானே பெருமானவங்க நமக்காக இறக்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த வேதத்தை படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த கைலாச வாசலின் திருச்சந்நிதி அடைய முடியுமா?
அப்படின்னா அதுவும் அடைய முடியாது. வேதத்தை படிச்சாலாம் நீ அப்படி அடைய முடியாது அப்படின்னு நமக்கு பெருமானவங்க திருமஞான குரல் பக்கம் 53 பெருமானவங்க அருளி செய்யறத பார்ப்போம். ஒருவன் எல்லா வேதங்களையும் முக்கி படித்தாலும், ஓடி விட்டு கதறு கதறென்று அழுது கத்தினாலும், யமனுடைய சந்திப்பிலே அவை எதுவும் கொஞ்சம் கூட பயன்படாது. படிக்கிறாங்களே எல்லாருமே வேதம், எல்லாருமே அவங்களுக்குரிய வேதத்தை இஸ்லாமியர் குரான் ஓதுறாங்க, தினமும் ஓதுறாங்க. இன்னும் இந்துக்கள் எல்லாம் பகவத்கீதையை படிக்கிறாங்க. எல்லாருமே வேத நூல்களை நிறைய பேர் படிக்கிறாங்க. படிக்காதவங்க இருந்தாலும் படிக்கிறவங்க நிறைய பேர் படிக்கிறாங்க, முக்கிய படிக்கிறாங்க. அப்படி படிச்சா அந்த கைலாசவாசரின் திருச்சந்நிதி அடைய முடியுமா அப்படின்னா நம்ம பெருமானவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு? ஒருவன் எல்லா வேதங்களையும் முக்கி படித்தாலும், ஓடி விட்டு கதறு கதறென்று அழுது கத்தினாலும், யமனுடைய சந்திப்பிலே அவை எதுவும் கொஞ்சம் கூட பயன்படாது. உன்னுடைய அந்த பாட்டினால் எல்லாம் பிணநாற்றம் கிளம்புவது நிற்காது. அப்போ அது நம்ம பாடு இல்லை, நம்மளா செஞ்சுக்கலாம், என்னுடைய முயற்சியால அதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. அதுதான் இன்னைக்கு கூட பெருமான் அவங்க இருக்கு, யோகம் செய்யலையே, ஆசானுடைய உதவி இல்லாம நீயா ஏறிடியா அந்த நிலைக்கு. அவங்களுடைய ஆசானுடைய அந்த உதவி இருந்தா அவங்க மடமடன்னு ஒரு நிமிஷத்துல உன்னை ஏற்றி விட்டுருவாங்களே. அப்ப இது ஒன்பாடு இல்ல, அதுக்குத்தான் நமக்கு தெய்வம் வேண்டும், வேற எதற்கும் தெய்வம் வேண்டாம். வேற எல்லாம் அந்த மனுஷனால முடியும், மனுஷனால ஆகாத காரியம் அந்த கைலாச வாசலின் திருச்சன்னதி அடைவதுதான். அதுக்கு அந்த ஈசனுடைய துணை இல்லாம நம்ம போக முடியாது. அது நம்மளுடைய பாடு இல்ல, அது அவங்களுடைய பாடு நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது அவங்களுடைய பாடாக அவங்க எடுத்துக்கொள்வதற்கு நாம என்ன செய்யணும்? வேதம் படிக்கலாமான்னா வேதம் படிச்சா ஆகாதுன்ட்டாங்க. உலகத்தில் உள்ள அவ்வளவு வேதங்களையும் ஓதென்று ஓதிப்பான் நடக்குமா? காலில் அடிச்சா பல்லா விழும். காலில் அடிச்சா பல்லு விழுமா? பல்லு அடிச்சா முகரையிலே குத்தணும், அப்பதான் பல்லு விழும். காலில் அடிச்சா பல்லு எப்படி விழும்? வேதம் படிச்சா இனிக்கும், உனக்கு இனிக்கதான் செய்யும். ஆனா அந்த கைலாசவாசர் சந்நிதிக்கு அதை வச்சு அடைய முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறாங்க. செய்யக்கூடாததை செய்தால் ஆக வேண்டியதாகுமா? ஆகாது. தேவ சன்னதமாகிய இறைவனின் முத்திரை பெற்றவர்கள் யார் என்று தேடி பார்த்து இப்பவே அவர்கள் பால் அடைந்து கொள் தப்பிப்பார். அப்போ தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றாங்க. என்ன செஞ்சா நீ போக முடியாது அப்படின்னு சொல்றத முதல்ல பார்ப்போம். அப்போ வேதம் படிச்சா நீயா வேதம் படிச்சு நானா இதை செஞ்சிடுறேன் அப்படின்னு உன்னுடைய பாட்டுல எல்லாம் அது ஆகாது அப்படின்னு அருளி செய்றாங்க. இன்னும் திருமஞான குரல் பக்கம் 51 நமக்கு அதை அருளி செய்வாங்க. வேதம் படிச்சா முடியாது அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம். சரி, ஒரு தவம் செய்யலாமா? அதுக்காகத்தானே நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் காட்டுல போய் தவம் செஞ்சாங்க. அப்படி தவம் செஞ்சா நம்ம போய் அந்த கைலாச வாச சந்நிதியை அடைய முடியுமா அப்படின்னா நம்மளால தவம் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு பெருமானவங்க நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அது உன்னால் முடியுமா? அது என்ன அவ்வளவு சின்ன வேலையா? தவம்னா என்ன சின்ன வேலையா? உன்னால் ஆகக்கூடியதா? ஒரு நாள் இரவு தனித்து மலை காட்டுக்குள் போய் உட்கார்ந்திருப்பாயா? அது உன்னால் முடியுமா? எவ்வளவு காலம் நாம் அவ்வாறு இருந்தோம். அப்போது உன்னை போல் எம் வாய் உணவு தேடி இருக்குமா? இல்லையே. இலை கத்தாழையை தின்று கொண்டுதான் எவ்வளவோ காலம் தவத்தில் ஏறி இருந்தோம். எல்லா ஞான முத்திரைகளாகிய சன்னதங்களும் எல்லா வான்பட்டங்களும் வந்துவிட்டன. போனும் விடு என்றாலும் நாம் விடாமல் நின்றோம். ஏறட்டும் என்று மேலும் மேலும் முனைந்து நின்றோமே, அது என்ன வாய் சொல்லால் நடக்குமா? அது என்ன வெறும் வார்த்தையா? எப்படிப்பட்ட மன்னர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, எவ்வளவோ கற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, இந்த காரியம் யாராலாவது செய்ய முடியுமா?
யமன் கண்டு பயப்படுகிற தவ வல்லபம் அல்லவா அது. யமன் பயப்படுற மாதிரி ஒரு தவம் செய்யணும்னா அந்த தவம் உன்னால செய்ய முடியாது அப்படின்னு பெருமானவங்க அருளி செஞ்சுட்டாங்க. அப்போ வேதத்தை படிச்சாலும் காலில் அடிச்சா பல்ல விழும் அப்படின்னு அருளி செஞ்சுட்டாங்க. சரி, தவம் செய்யலாமான்னு அந்த தவமும் உன்னால செய்ய முடியாது அப்படின்னு அருளி செய்யறாங்க. அப்போ என்ன செய்யலாம்? அப்படியெல்லாம் தவம் செஞ்சவங்க இருப்பாங்களே, தவம் செஞ்சவங்கிட்ட போய் உபதேசம் வாங்கலாமா? அப்படி உபதேசம் வாங்கினா நாம அந்த கைலாச வாசரின் திருச்சந்நிதி அடைய முடியுமா அப்படின்னா அதுக்கும் பெருமான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? திருமெஞ்ஞான குரல் பக்கம் 36 பார்ப்போம். இந்த உபதேசம் 1008 உபதேசம் வாங்கினாலும் நீ எதுல வாங்குவ? உபதேசம் எதுக்கு கொடுக்கப்படுது தெரியுமா? ஒரு நற்குணம் உனக்கு வருவதற்காக வேண்டிய உபதேசம் என்று சொல்லி கண்ணில் கண்டதையெல்லாம் சொல்லி வைப்பார்கள். இந்த உபதேசம் அத்திருமேனியரின் ஒரு ரோமத்திற்கு கூட சமமாகாது. 1008 உபதேசம் வாங்கினாலும் எதில் வாங்குவாய்? சைத்தான் உட்கார்ந்திருக்கும் கண்ணில், பாம்பு உட்கார்ந்திருக்கும் செவியில், வண்டுலாவும் மூக்கில், நாய் உட்கார்ந்திருக்கும் வாயில், இவைகளில் தானே உபதேசம் என்று வாங்குவாய். இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த கருவி எல்லாம் இப்படித்தானே இருக்கு. சைத்தான் உட்கார்ந்திருக்கிற கண்ணாகவும், பாம்பு உட்கார்ந்திருக்கிற செவியாகவும், வண்டு உட்கார்ந்திருக்கிற மூக்காகவும், நாய் உட்கார்ந்திருக்கிற வாயாகவும் தானே குலைத்து கொண்டிருக்கிறது இந்த வாய். இந்த கருவியில நீ வாங்குற உபதேசம் உன்னை முத்திக்கு எட்டுமா? முதல்ல இந்த கருவியெல்லாம் மாத்தணுமே, வேற தேவ கருவிகளாக ஆக்கணுமே. அப்போ இவைகளில் தான் நீ உபதேசம் வாங்குகிறாய். அப்படி வாங்கின உபதேசத்தை எத்தனை கோடி தரம் போட்டாலும் அது அவர்களின் ஒரு ரோமத்தின் உபயோகமாகுமா? அப்போ நீ உபதேசம் வாங்குறதும் அவர்களுடைய ஒரு ரோமத்தின் உபயோகம் கூட ஆகாது அப்படின்னு அருளி செஞ்சுட்டாங்க. நீ எத்தனை கோடி உபதேசம் வாங்கினாலும் கண், காது, மூக்கு, வாய் முதலிய 5க்குள் அடங்கினவை தானே அவை. இவை எல்லோருக்கும் எப்பவும் உள்ளதுதானே. உபதேச பொருள் உன்கிட்ட இருக்கிற ஒரு கருவியை தான் சொல்ல போறாங்க. அது உன்கிட்ட இருக்கு, அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் உனக்குள்ள இருக்கு. அதனால் என்ன வந்துவிடும்? இறுதியில் யமன் கையில் செருப்படிதான் வரும். இந்த குட்டு மந்திரத்தாலா கோரம் கொண்ட யமன் பயந்து விடுவான். அவன் இந்த உபதேசம் போல் 1000 கோடி கற்றவனாச்சே, இதற்கெல்லாம் அவன் பயப்படவே மாட்டான். அப்போ இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டான். அப்போ என்ன பண்றது? அப்போ அந்த கைலாச இந்த யமனுடைய அந்த வல்லபத்தை தாண்டி மிதிச்சு ஏறி அந்த கைலாச வாசலின் சன்னதி அடையவில்லை. அதுக்கு என்ன பண்ணணும்? நெடுங்காலம் தவங்கள் ஏறி நின்று இறைவனின் சன்னத முத்திரை பெற்று வந்துள்ள மெஞ்ஞான பாரமான்களின் எண்ணம் ஒன்றுக்குத்தான் அவன் கட்டுப்பட்டவன். அப்போ இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டான். அவன் அந்த பாரமான்களுடைய எண்ணத்திற்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு நமக்கு அருளி செய்றாங்க. இப்போ இதுல எல்லாம் பிரயோஜனமே இல்ல. தவம் செய்ய முடியாது, நீ உபதேசம் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்ல, நீ வேதத்தை முக்கி படிச்சாலும் பிரயோஜனம் இல்ல. நீ உபதேசம் என்று வாங்குறியே, அங்கே யமன்பதி எல்லை அது என்ன பண்ண போகுது? அது உன் கண், காது, மூக்கு, வாய் எல்லாம் உன்கிட்ட தானே இருக்கு. அதெல்லாம் செயலற்று அடைபட்டு போகுமே அந்த யமன் வர்ற எல்லையில. இந்த செயலற்று போன கருவிகள் இது என்ன உதவி செய்யும்? உதவி செய்யறதுக்கு அவங்கள இருக்காங்க, அவங்கள நம்ம அடையணும். யமன் எல்லையில் உதவி செய்ய போகுது. அது என்ன நன்மை செய்யும்? ஒரு ரோமத்தின் பிரயோஜனம் கூட செய்யாது. கண், காது, மூக்கு, வாய் என்று வாங்குவதா உபதேசம்? இல்லவே இல்லை. அப்போ உபதேசமும் இல்ல அப்படின்ட்டாங்க. தவமும் நீ செய்ய முடியாதுன்ட்டாங்க. வேதத்தை நீ முக்கி படிச்சாலும் அதுவும் அந்த எல்லையில உனக்கு பிரயோஜனம் தராது அப்படின்னு அருளி செஞ்சுட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? நாம அந்த முக்தி எல்லையை அடைவதற்கு, அந்த கைலாச வாசலின் திருச்சன்னதி அடைவதற்கு நாம என்ன செய்யணும்? அந்த முக்தியை கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு தேடி பார்க்கணும். முக்தி தர வல்லவர்கள் யார், அவர்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னு தேடிப்பார். அவருடைய லட்சணம் இருக்கும் அவங்களுக்கு. அவருடைய லட்சணம் என்ன என்று யாரும் யோசிப்பதில்லை.
மனு ஈசனாக வந்திருக்கிற அவர்களுக்கு இறைவனுடைய சன்னத முத்திரை கட்டாயம் இருக்கும். அந்த இறைவனுடைய சன்னத முத்திரை பெற்ற பார்வங்கள் எங்க இருக்காங்கன்னு தேடிப்பாரு. அவங்களாலதான் உன்னை அந்த கைலாசவாசரின் திருச்சந்நிதியில சேர்க்க முடியும். மற்றபடி நீ உன்னுடைய இந்த கண் காது மூக்கு வாய் என்று வாங்குற உபதேசங்கள்லாம் அந்த இடத்துல ஒண்ணும் செய்யாது. ஒரு ரோமத்தின் பிரயோஜனம் கூட இருக்காதுன்றாங்களே. அது அந்த யமன் எல்லையில் வாயினால் ஏதாவது சொல்லி ஆகக்கூடியதா? அது சர்வத்தையும் நாசம் பண்ணுகிற வாளாக அல்லவா நிற்கிறது. அதை மாற்ற ஒரு அரசனால் முடியுமா? தவ மேதைகளுக்குத்தான் யமன் வல்லபத்தை மாற்ற முடியும். அப்போ அந்த தவ மேதைகள் யாருன்னு தேடி பார்க்கணும். தேடி பார்த்து அவங்கள சரணடைகிறது ஒண்ணுதான் நீ அந்த முத்தி எல்லையை அடைய முடியும். அப்போ வாய்ப்பேச்சால் ஞானம் வராது, நீ முக்கி முக்கி படிச்சாலும் வராது, உன்னால தவம் செய்ய முடியாது, உபதேசமும் உனக்கு அந்த எல்லையில் பயன் தராது, உன்னுடைய குட்டு மந்திரத்தால் எல்லாம் அது நடக்கவே நடக்காது. நான் யோகம் பண்றேன் அப்படின்னா யோகம்னா என்னன்னு தெரியுமா? அது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியுமா? உன்னால முதல்ல யோகம் செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் யோகம் செஞ்சு உட்காந்து நான் வேத நூலை நிறைய படிச்சு ஒரு ஆசான் யாருமே எனக்கு தேவையில்லை, நான் உபதேசமும் வாங்கிவிட்டேன், இனி எனக்கு ஆசான் தேவையில்லை அப்படின்லாம் நினைச்சு போய் தம் தம் ஜீவனுக்கு நலங்கேடு உண்டாக்கி கொண்டு போய்விட்டார்கள். பெருமான் அவங்க மானியத்தில் அருள் செய்யறது போல இதெல்லாம் வாங்கினா முத்தி எல்லை அடைய முடியுமா? அதுக்காகத்தான இந்த மானிட சட்டை எடுத்து வந்தது. அப்போ அந்த அண்ணல், அந்த ஆகம வேதங்கள் ஈன்ற அண்ணல் எங்கே? அவங்கள தேடி பார்க்கணும். அந்த ஆகம வேதங்கள் ஈன்ற அண்ணல் எங்கே? இதோ இங்கே இங்கே என்று அனந்தாதி தேவர்கள் ஆரவாரித்தார்கள். அப்போ அந்த அண்ணல் அவர்களை, நம்மள அந்த முத்தி எல்லைக்கு ஏற்றுகின்ற அண்ணல் அவர்களை தேடி பார்த்து அவங்கள சரணடைகிறது ஒண்ணுதான் இந்த முத்தி எல்லைக்கு நம்ம ஏற்றுகிறதுக்கு ஒரு கருவியாக இருக்கிறது. அவங்க உன்னை போல தேகம் எடுத்து தன்னுடைய தவப்பாட்டால் தன்னுடைய சுவாசத்தை மாற்றி வாழாத நிலைத்த தவத்தில் ஏறி உனக்காக அவங்க தவம் செய்து உன்னை ஈஸியா கொண்டு போய் அந்த கைலாசவாசரின் திருச்சந்நிதியில சேர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்போது நீ கஷ்டப்படவே வேண்டியதில்லை. என்ன செய்யலாம் அப்ப அப்படின்னா, அவங்களுடைய இரக்கம் ஒண்ணு போதும், வேற எதுவுமே வேண்டாம். கைலாசவாசரின் திருச்சந்நிதி அடையிறதுக்காக தான் அந்த மானிடச்சட்டை எடுத்து வந்துட்டோம். அது எப்படி அடையிறது? ஒன்னும் கஷ்டமே இல்லை. அவங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள். அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்து அவங்களுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள். ஒரு வாடாத நிலைத்த தவத்தில் ஏறி நிற்பவர்களாகிய ஒரு மெஞ்ஞான செம்மலின் இரக்கம் உன்மேல் பாய வேண்டும். அது கிட்டினால் ஒரு வார்த்தை கூட நீ படிக்க வேண்டியதில்லை. ஆமா, படிக்கிறோம், பேசுறோம், எல்லாம் செய்யறோம்னா எதுக்கு? அவங்களுடைய இரக்கத்தை பெறுவதற்காக மட்டும்தான். நம்ம பிள்ளைங்க நமக்காக இப்படி எல்லாம் செய்துன்னு அவங்க நமக்காக இறங்குவாங்கல்ல, அதுக்காக தான் செய்யறோமே தவிர நம்மளுடைய திறமைய காட்டுறதுக்காகவோ, நான் அப்படி படிச்சுட்டேன், நான் அப்படி பேசிட்டேன் சொல்றதுக்காகவோ இல்லவே இல்லை. இப்படி எல்லாம் செய்துகளே நம்ம பிள்ளைங்கன்னு அவங்க நம்ம மேல இறக்கப்பட மாட்டாங்களா? இறக்கப்பட்டு நம்மளுக்கு அந்த முத்தியை நல்கிட மாட்டாங்களா? அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம இதெல்லாம் செய்யறோம். அப்போ அவர்களின் மறைமொழி வாய்மையின் உன்னதத்தை நீ தெரிந்து கொள்வதற்கே படிப்பு வேண்டும். இந்த படிக்கிறதெல்லாம் எதுக்கு? அவங்க கொடுக்கறதெல்லாம் மறைமொழி அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த மறைமொழி மாந்தர், அந்த ஆகம வேதங்கள் என்ற அண்ணல் இவங்கதான் தெரியணுமே நம்மளுக்கு. இதுக்காக தான் படிக்கிறோம், தெரிஞ்சு அவங்க இரக்கத்தை பெறணும் நீ. ஆனால் யமன் எல்லையில் தப்ப அவர்கள் இரக்கம் உண்மையில் பாய்ந்தால் போதும். இந்த படிக்கிறது எதுவுமே புரியாமையே நம்ம பார்த்தோமே ரெண்டு, பக்தி நெறி, அறிவு மார்க்கம், அன்பு மார்க்கம்னு ரெண்டு இருக்கும் ஞான நெறியில. அறிவா நான் நிறைய நூலை படிச்சு அதுக்கு இதுக்கு விளக்கம் தெரிஞ்சு அப்புறம்தான் இறைவனை நேசிப்பேன், எல்லாமே நேசிக்கிறது தான். எனக்கு எதுக்குமே விளக்கம் வேண்டாம், எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், அவங்கதான் அப்படின்னு அன்பு செலுத்தினாலும் ரெண்டு பேருக்கும் கிடைக்கிறது ஒரே பதவிதான். அப்போ ஆனால் யமன் எல்லையில் தப்ப அவர்கள் இரக்கம் உண்மையில் பாய்ந்தால் போதும். பலரிலும் பழகும் மனிதனை மற்றவன் ஏமாற்றி விடாதபடி இருப்பதற்கே உபதேசம் வாங்குவதும்
அதன் பின் வேத நூல்களை சாட்சியாக படிப்பதும், அதற்குத்தான் சாஸ்திர அறிவும் வேண்டும். ஆனால் மேற்சொன்ன தவமேராக நின்று சர்வ சிரஞ்சீவி வரங்களையும் அளக்க வல்ல தெய்வ குணம் படைத்தவர்கள் வாய்த்து கொண்டால், நமக்கெல்லாம் வாய்த்து கொண்டார்களே, அப்போ எந்த அறிவும் எந்த படிப்பும் வேண்டியதில்லை. அவர்களுடைய நேசம் மட்டுமே நமக்கு வேண்டும். அதை விடாப்பிடியாக நாம் கைப்பற்றி கொண்டால் போதும். இதைத்தான் அன்பே சிவம் என்று சைவாகமத்தில் கூறி வைத்துள்ளார்கள். அப்போ முத்தி செயல் என்பது அவங்களுடைய கையில தான் இருக்கு. அவங்க பார்த்து தூக்கி கொடுத்தா, அவங்க பார்த்து நரகத்துக்கு போ, நீ எவ்வளவுதான் இந்த உலகத்துல என்ன என்ன தீய காரியங்கள் செய்தா இருந்தாலும் அவங்க பார்த்து சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்துக்கு போகலாம். நீ இங்க உலகத்துல எவ்வளவுதான் நல்ல காரியம் செய்தாலும் அவங்க பார்த்து நரகத்துக்கு போனா நரகத்துக்கு தான் போக முடியும். அப்போ அந்த செயல் அவங்க கையில இருக்கு. அதுக்குத்தான் நமக்கு அவங்களுடைய அந்த அன்பை நாம பெறணும். எனக்கேற்க நிற்பவர்க்கும் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு பாட்டைய பெருமானவங்க கேட்டாங்களே. பெருமானவங்களுக்கு உபதேசம் கொடுத்தவங்களே பாட்டை பெருமானவங்க தான். அவங்களே சொல்றாங்க, எனக்கேற்ப நிற்பவர்க்கும் நீங்க தான் கொடுக்கணும். அப்போ அந்த செயலை கை கொண்டு வந்தவங்க யாரும் தேடி பார்த்து அவங்க கையில தான் அந்த செயல் இருக்கு. அதை பெறுவதற்கு உண்டான முதலையும் நம்மள வச்சு படைச்சிருக்காங்க இறைவன். அதை பெருமானவங்க எது சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன காசு பணம் வேணுமா? கைலாசம் குடிபுகுதும் பூசைக்கப்பா காசு பணம் தேவையில்லை, செலவும் இல்லை. அதுக்கு உண்டான முதல்ல இறைவனே உனக்கு உள்ள வச்சு படைச்சிருக்காங்களே, அதை எடுத்து கொடுத்து வாங்கிட வேண்டியதானே. அவர்கள் கையில் உள்ள முத்தி செயல் சர்வ உலகங்களிலும் சர்வ வேதங்களிலும் உள்ள ஏட்டிலே வாசகத்திலே கிடையவே கிடையாது. அதனால ஏட்டுல வாசகத்துல படிச்சுட்டு நான் முத்தி செயல் முத்தியை பெற்றுவேன் அப்படின்னு நினைச்சிடாத. அதை கொடுத்தவங்க மேல அன்பு செலுத்து. படி, வேற அதுக்காக படிக்க வேண்டாம்னு சொல்லல. படிக்கும் போது இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு துளி கண்ணீராவது வரணும். அவங்கள பத்தி பேசும் போதும் அவங்கள பத்தி நினைக்கும் போதும் அவங்க மேல அன்பு பெறுகிறதுக்காகத்தான் நாம இவ்வளவும் படிக்கிறோம், இவ்வளவும் பேசுறோம் அப்படிங்கிற ஒரு அன்பு நமக்கு வரணும். அந்த அன்புக்காக அந்த அன்பை நாம அந்த மெய்யான அன்பு இவனுக்கு வரட்டும்னா அவங்க இவ்வளவும் கொடுக்குறாங்க. நீ இங்கு பரிசுத்த பிறப்பெடுப்பதற்கு முன்பு அன்பு வைத்திருப்பதாக நினைத்திருந்தாயே, அது அன்பு அல்ல. நம்ம எது மேலேயோ அன்பு வச்சிருக்கோமே, அதெல்லாம் அன்பே அல்ல. மெய்யான அன்பு எது? தேவ பிறப்பு அடைந்த பின் தான் உன்னிடத்தில் அது முளை காணும். ஒரு தேவ நாட்டு ஐயரால் தான் ஞானம் என்பது இன்னது, அன்பு என்பது இன்னது என்று காட்டித்தர முடியும். எவ்விடத்திலும் எதிலும் தன் தெய்வ ஆசானை குற்றம் காணாத மேலாம்பரமான எண்ணத்தினால் விளையும் அன்பினால் தான் ஒருவனுக்கு முத்தி சித்திக்கிறது. அப்போ இந்த அன்பு, அவர்களுடைய இரக்கம், அது மட்டுமே தான் நமக்கு முத்தி, இந்த சொர்க்கம் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதை பெறுவதற்கு வேற வழியே இல்லை. இந்த கைலாச வாசலின் திருச்சந்நிதி அடைகிறதுக்கு வழி ஒன்றே ஒன்றுதான். அவங்க மேல அன்பாரு, அவங்க பிரியத்தை பெற்றுக்கொள், அதுதான் சொர்க்கம். யமபடரை முறியடிக்கிற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு, அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள். என்ன செய்வியோ, ஆடுவியோ பாடுவியோ, ஆடி பாடி அவங்களுடைய நேசத்தை பெற்றுக்கொள். அதுக்குத்தான் நாம இவ்வளவு ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுடைய நேசம் கிடைக்கணுமேங்கிறதுக்காக. அதுவே சொர்க்கம். அப்படி பெற்றுட்டா இங்கேயே நாம சொர்க்கத்துலதான் இருக்கிறோம். அவர்கள் வெறுப்பு நரகம், இது ஒன்றே வேதம். அப்ப வேதம்ங்கிறது வேற எண்ணமே இல்லை. அவர்களுடைய அந்த பிரியம் ஒன்றுதான் சொர்க்கம். அவர்களுடைய அந்த வெறுப்பு நரகமாகுது. அப்போ அவர்களுடைய அந்த வெறுப்பை நாம சம்பாதிச்சுக்கிடாம அவங்களுடைய அந்த அன்பை மட்டும்தான் நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளை அந்த கைலாச வாசலின் திருச்சன்னதிக்கு நம்மளை கூட்டி கொண்டு போகும். அதுலயும் உள்ளன்பு வெளியன்பு இருக்கு. நீ இந்த உலகத்துல வெளியன்பு வச்சுக்கோ, பாசாங்கன்பு வச்சுக்கோ. வெளியன்பு துக்கத்தை தருகிற உலகத்துக்கும் உள்ளன்பு நித்திய சுகத்தை தருகிற இந்த எல்லைக்குமாக நீ ஏன் வைத்துக் கொள்ள கூடாது? அப்படி வச்சுக்கிட்டா அதனுடைய பலன் என்ன? அந்த கைலாச வாசலின் திருச்சந்நிதி அடைகிறதுக்காகத்தானே நம்ம இந்த தூலமே எடுத்து வந்தோம். அது கிடைக்குமே.
அதுக்காகத்தான் பெருமான் அவங்களுக்கு கொடுத்த அந்த பாட்டை பெருமான் அவங்க மேல அவங்க எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. எமது வான்பதி தந்தை தனிகமணி பிரான் அவர்கள் நினைவு தட்டியவுடன் எமக்கு தேகாதி அந்த மயிர் கூத்தெரிகிறது. நமக்கும் அதே மாதிரி பெருமான் அவர்கள் நெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நமக்கு உடம்பெல்லாம் புல்ல இருக்கணும். இந்த கலிகாலத்துல நமக்கு இப்படி ஒரு தெய்வம் கிடைச்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம உடம்பு கண்ணீர் கதகதன்னு கொட்டணும். உடம்பெல்லாம் மேனி எல்லாம் சிலிர்க்கணும் அவங்களை நினைக்கும் போது. அன்பு என்பதின் அளவு எவ்வளவு கடந்து நிற்கிறது என்று பார். அன்பே சிவம் என்று வாயால் சொல்லி திரிகிறார்கள். அவர்களுக்கு தங்களை அன்பிலே மாட்டி வைத்துக் கொள்ள சக்தி இல்லை, தெரியவில்லை. அழிந்து போகிற இந்த தூலம் அழியாமையை அடைவது இந்த மெய் அன்பென்னும் பிடியினாலேதான். அப்போ இந்த அன்புங்கிற பிடி அவங்க மேல நம்ம வைக்கும் போது, அவங்களுடைய இரக்கம் நம்ம மேல சாயும் போது, அது ஒன்னே போதும் இந்த கைலாச வாசலின் திருச்சன்னதியை அடைவதற்கு. வேற எதுவுமே தேவையில்லை. இதத்தான் எல்லா வேத நூல்களும் குறிப்பிடுறாங்க. எவ்வளவோ வேத நூல்கள் நம்ம படிச்சாலும் அதுல கடைசி பார்த்தா நம்ம கூட பார்க்கிறோம் 2-3 நாளைக்கு முன்னாள் சரணாகதியில வந்துதான் கிருஷ்ண பரமாத்மா அந்த மகாபாரதத்துல திரௌபதிக்கு உதவி செஞ்சாங்க. அதுக்கு முந்தி தர்மர் ஏன் இந்த உத்தவன் கேட்கும்போது, கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கும்போது, ஏன் தர்மனை நீங்க காப்பாத்தல, ஏன் அந்த சூதுல நீங்க காப்பாத்தல அப்படின்னு கேட்கும்போது, அவன் அன்பு சரணாகதி அடையலையே என்கிட்ட, நான் ஆடுறது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு ஆடுனானே. கடைசியா திரௌபதி கிருஷ்ணான் சரணாகதி அடையும் போது அவங்க அழுகை செஞ்சாங்களே, அந்த மேலும் 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 அந்த துச்சாதனன் இழுக்க அந்த இழுக்கிறவன் கை சோர்ந்து போற அளவுக்கு துணி குமிழ்ந்துகிட்டே இருக்குன்னு நம்ம பார்த்தோமே. அப்போ அந்த சரணாகதி ஒண்ணுதான் நம்மள அந்த கைலாச வாசலின் திருச்சந்நிதி சேர்க்க வைக்கும். இந்த உலகத்திலே நமக்கு சொர்க்கத்தை கொண்டு காட்டும். அதுதான் இந்த உத்தம கீதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாகவத புராணத்துல. இப்போ பகவத்கீதை அது நமக்கெல்லாம் தெரியும். யாரு பகவத்கீதை சொன்னது? யாரு? பகவான். கேட்டது யாரு? அர்ஜுனன். கேட்ட அர்ஜுனன் பேர்ல இல்ல, பகவான் கொடுத்ததுனால அது பகவத்கீதை அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த பாகவத புராணத்துல உத்தவ கீதை அப்படின்னு ஒரு கீதை இருக்கு. அது கேட்டவன் உத்தவன், சொன்னவர் அதே கிருஷ்ண பரமாத்மா. ஏன் அந்த கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண கீதைன்னு சொல்லிருக்கலாமே, இல்ல கண்ணனுடைய கீதை இல்ல பகவானுடைய கீதைன்னு சொல்லாம உத்தவ கீதைன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அவன் அவ்வளவு அன்பொழுக நான் முக்தி எப்படி அடைவது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாட்ட அவர் கேட்கிறார். அதுதான் உத்தவ கீதையாக இருக்கு. இந்த உத்தவ கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா அவருடைய திருவிளையாடல்களை எல்லாம் இந்த பூமியில முடிச்சுட்டு கைலாசத்துக்கு புறப்படுறதுக்கு தயாராகிறார். பல காலம் இந்த பூமியில வாழ்ந்து அவர் கைலாசத்துக்கு செல்றதுக்கு புறப்பட்டாங்க. அவர் கூடையே உதவியாளராக ஒரு திருப்பிள்ளையாக இருக்கும்போது, ஒரு நண்பனாக, வேலையாளாக, தோழனாக, இவ்வளவாகவும் அவருக்கு தேரோட்டியாக, கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்தாரு. ஆனா கிருஷ்ணனுக்கு தேரோட்டியாக இந்த உத்தமன் தான் இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்த அந்த உத்தவன் கிட்ட அவங்க சொல்றாங்க, நான் கைலாச நாடு புறப்படுறேன், உத்தவா உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டுக்கோ, ஏதாவது வரம் வேணும்னா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த உத்தமன், நீ இவ்வளவு காலம் என் கூடயே இருந்தியே கிருஷ்ணா, இப்போ எங்களை விட்டுட்டு கைலாச நாடு போறேன்றியே, நானும் உன் கூடயே கைலாச நாடு வரணும், அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிற வரமாக இருக்கு அப்படின்னு அந்த உத்தவன் அவங்க சொல்றாங்க. அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க, இல்ல உனக்குன்னு இன்னும் இந்த பூமியில சில கடமைகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நீ வரலாம், இப்போ நீ என் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது, சரி அதை முடிச்சுட்டு நான் எப்படி வர்றதுன்னு எனக்கு அது வழியாவது சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் போது, எப்படி நம்முடைய பெருமான் அவர்கள் நமக்கு வழி காமிச்சாங்களோ, நீ வேதம் படிச்சா வராது, உன்னால தவம் செய்ய முடியாது, நீ உபதேசம் வாங்கினா அதெல்லாம் உதவி செய்யாது, அந்த யமன் எல்லையில அவங்களுடைய இரக்கம் ஒண்ணுதான் உனக்கு உதவி செய்யும். நம்ம பெருமான் அவங்க நமக்கு அருள் செஞ்சாங்களே கீதை, நம்ம பெருமான் அவர்களும் அந்த கீதைய அவங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே கீதை. இந்த கீதைய, இந்த மான்மியத்தை பெருமான் அவங்க எழுதினதாக குறிப்பிடல.
எப்படி அந்த கிருஷ்ண பரமாத்மா அருளிய அந்த கீதை உத்தவ கீதைன்னு உத்தவன் கைலாசத்துக்கு வழி செல்வதற்கு கேட்டதுனால அது உத்தவ கீதைன்னு கேட்டவன் பெயர்ல இருந்ததோ, அது போல நாமெல்லாம் தெய்வத்திட்ட முத்தி கேட்கறதுனால இது அனந்தர்கள் எழுதின கீதை, இதை எழுதி வருகின்ற அனந்தர்கள் ஆகிய நாங்கள் அப்படின்னு என்னமோ அனந்தர்கள் எழுதின மாதிரி பெருமான் அவங்க அதை நமக்கு அப்படி அன்பொழுத நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படியாக அந்த உத்தவ கீதையில அந்த உத்தமன் கிருஷ்ண பரமாத்மாட்ட கைலாசத்துக்கு போறதுக்கு எனக்கு வழியாவது சொல்லிட்டு போ கிருஷ்ணா, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, தூலத்தோட இவ்வளவு நாள் எங்க கூட இருந்துட்டு இன்னைக்கு தூலத்தை மறைச்சிக்க போறேன்னு சொல்றியே, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் இந்த பூமியிலன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படித்தான் நம்முடைய பெருமானவர்கள் நம்ம கூட தூலத்தோட விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க தூலம் இல்லாட்டாலும் நமக்கு அந்த கைலாசம் போறதுக்கு நமக்கு வழி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படியாக அந்த உத்தவ கீதையை படிக்கும் போது எனக்கு இந்த ஒரு தொடர்பு படுத்தி இத நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கண்ணுல கண்ணீர் வர்ற மாதிரி இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு அதை பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். அப்போ அவங்க கைலாசத்துக்கு போறதுக்கு உனக்கு வழி சொல்றேன், நீ அதை பின்பற்றி கைலாசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வழி சொல்றாங்க. அப்போ உத்தவர் சரி அந்த வழியவாவது சொல்லு கிருஷ்ணா, அந்த வழியை பின்பற்றி நான் கைலாசத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க, பக்தி யோகம் அது மூலமா நீ வரலாம், ஒரு 10 வழி நான் சொல்லித்தரேன், அது வழியா நீ வரலாம் அப்படின்னு சொல்லி பக்தி யோகத்துல நீ வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பக்தினா என்ன அப்படின்னு கேக்குறாங்க இவங்க. உத்தவன், நீ புலன்களை எல்லாம் அடக்கணும், புலன்களை எல்லாம் அடக்கி நீ ஈசன் மேலேயே அந்த புலன்கள் கண்ட வழியில புலனை செலுத்தாம அதெல்லாம் ஒருமைப்படுத்தி, எல்லாமே ஜீவன் தான், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஜீவாத்மா தான். ஒருத்தரை பார்க்கும்போது அவனை அந்த தூலத்தை நீ பார்க்க கூடாது, அவனுக்குள்ள குடியிருக்கிற அந்த ஜீவாத்மாவை தான் நீ பார்க்கணும். அப்படி உயிர்கள் மேலெல்லாம் நீ அன்பு செலுத்தணும், நீ புலன்களை அடக்கணும், அப்படி அடக்க பழகிக்கொள். எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறாருன்னு நினை. அப்படி இருக்கும்போது நீ என்னை அடைவாய். இது ஒரு வழி. புலன் அடக்கம் வேணும், இது ஒரு வழி. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற எளிமையான வழி இல்லையான்னு கேக்குறாரு உத்தவர். கர்மயோகம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கர்ம யோகம் அப்படின்னா என்னன்னா, உனக்குன்னு சில கடமைகள் இறைவன் விதிச்சிருக்காங்க, அந்த கடமைகளை செய்ய. கடமைனா என்னன்னு தெரியாது இந்த உலக மக்களுக்கு, ஆனா நம்மளுக்கு பெருமானவங்க கடமைனா என்னன்னு நமக்கு அறிவு செஞ்சிருக்காங்களே. மனுஷனாக பிறந்தவனுக்கு என்ன கடமை, அந்த ஆகம வேதங்கள் என்ற அண்ணல் எங்கே அவங்களை சந்திக்கிறது ஒண்ணுதான் நம்ம கடமை. அவங்கள சந்திச்சுட்டு அவங்க அன்பை பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அந்த வேலை செய்யறதுதான் நம்ம கடமை. மற்றபடி எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ அந்த கடமையை நீ செய்யி. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, அதுதான் உன் கடமை. திரவியம்னா இந்த பொய்ப்பொருள் அல்ல, இந்த மெய்ப்பொருளை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற ஆசான் எங்க இருக்காங்களோ அவங்கள தேடி அடை, அதுதான் உன்னுடைய கடமை. அவங்கதான் உன்னுடைய அழுக்கெல்லாம் போக்க முடியும், நீயா உன்னுடைய அழுக்கை போக்க முடியாது அப்படின்னு அருள் செய்யறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒருத்தன் கண்ணாடியை போய் பார்த்தானா முகத்துல அழுக்கு இருந்ததான். இந்த இடத்துல அழுக்கு இருக்கு, போய் முகத்தை சோப்பு போட்டு கழுவிட்டு வருவோம், திரும்ப சோப்பு போட்டு கழுவிட்டு வந்து திரும்பவும் கண்ணாடியை பார்த்தா திரும்பவும் அதே இடத்துல அழுக்கு இருக்கு. நல்லா கழுவல போலன்னு திரும்பியும் போய் திரும்பியும் சோப்பு போட்டு கழுவிட்டு வந்து பார்த்தா திரும்பவும் அழுக்கு இருக்கு. என்ன இது, எத்தனை தடவை கழிட்டு வந்தாலும் அப்படியே இருக்கு அழுக்குன்னு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சதா அழுக்கு முகத்துல இல்ல கண்ணாடியில இருக்கு. அது போல இந்த அழுக்கு உன்னுடைய மனமாகிய கண்ணாடியில இருக்கு. அதை சுத்தம் பண்ணணும். அதை சுத்தம் பண்ண ஒன்னால முடியாது. அதை சுத்தம் பண்றதுக்கு ஆசானவங்க வேணும். இப்போ நம்முடைய தூலத்தை நாம சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த தூலம் நம்மளுடைய ஆத்மா குடி இருக்கிற ஒரு சட்டை. இந்த சட்டையை நம்மளால சுத்தம் பண்ண முடியும். ஆனா நமக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கே, அது அந்த பரமாத்மா குடி இருக்கிற சட்டை, அது பரமாத்மாவுடைய சட்டை. அந்த சட்டையை அந்த பரமாத்மா தான் சுத்தம் பண்ண முடியும். அதனால அவங்ககிட்ட விட்டு அந்த பொறுப்பை, இந்த தூல சட்டையை உன்னால சுத்தம் பண்ண முடியும்,
அந்த சட்டை அது இறைவனுடைய சட்டை, அதை அவங்கதான் சுத்தம் பண்ணணும். அதனால அவங்கள தேடி அடை, அதுதான் உன்னுடைய கர்மா, அந்த கர்ம யோகத்தை செய்யி அப்படின்னு சொல்லி அவங்கள தேடி அடைஞ்சு நிழல் போல அவங்க கூட இரு அப்படின்னு சொல்லி அருளி செய்யறாங்க கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஒரு வழி சொல்றாங்க, ஆத்ம ஞானம் அடையணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஆச்சாரியனுடைய உபதேசத்தை நீ நிறைய கேட்கணும். கேட்கத்தான் உனக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கும், ஒரு தெளிவு உண்டாகும், அதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு கதை சொல்றாங்க. ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துல 2 பறவை இருந்தது. ஒரு பறவை அந்த மரத்துல இருக்கிற பழத்தை எல்லாம் சாப்பிட்டது. சாப்பிட்ட பறவை ஒல்லியா இருந்தது. ஒரு பறவை அந்த மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிடவே இல்லை, அந்த பறவை குண்டாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. தெரியல. அதாவது அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய உடம்புதான் அந்த மரம். முதல் பறவை உன்னுடைய அந்த ஜீவன், ஜீவாத்மா. 2வது இன்னொரு பறவை பரமாத்மா. இந்த முதல் பறவை இந்த உடலினுடைய அந்த சுகத்தையே, இந்த உடம்புக்கு வர்ற சுக துக்கத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த மரத்துல இருக்கிற பழத்தையே தின்னுக்கிட்டு இருக்கு. திங்கிறதுனால இழைச்சி போறது என்ன? அறிவு இழைச்சி போகுது, அறிவு பெற முடியல. அந்த இன்னொரு பறவை இந்த உடல்ல இருந்து ஒதுங்கி, இந்த உடல் இல்ல, நான் இல்லை இந்த உடல் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டவராக, அப்பாலுக்கு அப்பாலாக அவங்க இருக்கிறதுனால இந்த பழத்தையே, இந்த உடம்புல இருக்கிற சுகதுக்கங்களையே, இந்த பழத்தையே எதுவும் திங்கிறது இல்லை. அதனால அது ஞான குண்டாக, அறிவு குண்டாக அது இருக்கிறது, அது மெலிஞ்சு போக இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இப்படி எல்லாம் இந்த வழிகள் எல்லாம் போய் நீ ஞானத்தை பெறலாம். அதுக்கப்புறம் இன்னொரு படியும் சொல்றாங்க, நீ வேதத்தை நல்ல பாராயணம் செஞ்சு மட்டும் பிரயோஜனம் இல்லை, சப்த பிரம்மம் உனக்கு ஒண்ணு வேணும். பரபிரம்மம், சப்த பிரம்மம்னு 2 பிரம்மம் இருக்கு, அதுல உனக்கு ஒரு சப்த பிரம்மம் வேணும் அப்படின்னு அருள் செய்றாங்க. சப்தம் அப்படின்னாலே நாதம், சொல். அப்போ அந்த சப்தத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய பரபிரம்மமாக உனக்குள்ள இருக்காங்க. அவங்க சப்த பிரம்மமாக வெளியே வரணும். அந்த சப்த பிரம்மத்தினுடைய சப்தத்தை நீ எவ்வளவு கேட்கிறியோ, அப்படி கேட்கும் போதுதான் அது உனக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கி உன்னை அந்த பரமபதத்துக்கு, கைலாசத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வழி உடையதாக இருக்கும். இப்படி எல்லாம் இந்த எல்லா முறைகளையும் நீ செஞ்சினாதான் எல்லா பலனும் உனக்கு கிடைக்கும். இல்லைன்னா 1-2 பலன் கிடைச்சா போதும், நீ அசால்ட்டா இருந்தீனா எதுவும் நடக்காது. அதாவது சொல்லுவாங்க, ஒரு 5க்கு 2 பாதகம் இல்ல, ஏதோ 5க்கு 5 கிடைக்காட்டாலும் 5க்கு 2 பாதகம் இல்லாம கிடைச்சா பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் எல்லார் வீட்லயும் ஒரு பசு வச்சிருப்பாங்க. இந்த பசுனால 5 பலன் கிடைக்குமா. பால் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும். இன்னும் அந்த பசு கோமியம் கொடுக்கும், கோமயம், கோமூத்திரம், இந்த 2ம் கொடுக்கும் இந்த பசு. இந்த 5 தான் பசுனால கிடைக்கும். இந்த 3 தானே பலன் தரக்கூடியது. நீ அந்த பசுவை சரியா போஷிக்கலைன்னா அந்த 5ல 2 தான் கிடைக்கும். இந்த 3 பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் கிடைக்காது. அந்த கோமியம், கோமூத்திரம் அதுதான் உனக்கு கிடைக்கும். அதனால எனக்கு 5க்கு 5மே கிடைக்கணும்னு நினைச்சு பாடுபடணும். 5க்கு 2 கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா இந்த 2 தான் கிடைக்கும். எது கிடைக்கணுமோ அது கிடைக்காம போயிடும். அப்போ இது போல நீ முழுமையாக, அதான் தெய்வம் அவங்க நமக்கு அருள் செய்வாங்க. ஆத்துல ஒரு கால் நானும் தான் தெய்வத்தை வணங்குறேன், உலக காரியமும் பாக்குறேன், தெய்வத்தை பாக்குறேன். இந்த உலக காரியம் தான் நம்ம மெயினா பார்த்துட்டு இருப்போம். அதுதான் 2 குதிரையில சவாரி செஞ்சீங்கன்னா கப்பு கிழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லுவாங்க தெய்வம். அது போல முழுமையாக அவங்க பால் நீ ஈடுபடு, அப்போ உனக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்புறம் சத்சங்கம் செய்யி. சத்சங்கம்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சத்சங்கம்னா அறிந்த அடியார்கள்,
அவங்களோடயே கூடியிரு, அவங்களோடயே எப்பயும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கேளு. இந்த சத் சங்கம்லாம் செய்யறதுனால உனக்கு கிடைக்கும். அப்புறம் ஒரு வழி இருக்கு, இடைவிடாம தியானம் செய்ய. எங்கெல்லாம் உனக்கு தியானம் செய்ய முடியுமோ எல்லாத்துலயும் இறைவனை பார். சூரியன்ல பார், நெருப்புல பார், யாராவது ஒரு மனிதனை பார்த்தா அவனையும் இறைவனை பார், உனக்குள்ளையும் பார், எல்லா இடத்துலையும் இறைவனை பார். பார்க்கிற இடமெல்லாம் தியானம் செய். அப்போ நீ என்னை அடையலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே நிறைய வழி சொல்லிட்டே வர்றாங்க. சொல்லிட்டே வரும்போது உத்தமன் இவ்வளவு வழி சொல்றீங்களே, இது எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும் போல தெரியுது, எளிமையான ஒரு வழி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. இருக்கு, எளிமையான ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் பக்தினா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியாது. வேத நூல்கள்னா என்ன, சாஸ்திரங்கள்னா என்ன, சத்சங்கம்னா என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறியா? முழு சரணாகதி அடைஞ்சிரு. ஐயனே, உங்களை தவிர எனக்கு இனி வேற எதுவுமே இல்லை, இனிக்கடி இல்லைன்னு வந்துட்டீங்கன்னா உனக்கு கிடைச்சிடும். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலத்தெங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொடுந்தே என்னும் அச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாடும் அச்சுவை பெறினும் வேண்டே அப்படின்னு சொன்னாங்களே, அது போல நீங்க மட்டும் போதும் எனக்கு. இந்திர நாடு நான் தாரேன், கைலாச நாடு உனக்கு தாரேனாலும் உங்களுக்கு மேலயா கைலாச நாடு, நீங்களே எனக்கு கிடைச்சிருக்கீங்களே அப்படின்னு அப்படியே முழுசா சரணாகதி அடைஞ்சிரு. இந்த சரணாகதி அடையும் பொழுது உனக்கு அந்த பரமபதம், அந்த வாழ்வு ஈஸியா கிடைச்சிடும். அப்புறம் எதுக்கு கிருஷ்ணா இவ்வளவு வழியெல்லாம் முதல்ல சொன்ன அப்படின்னா, நீ இருந்து மக்களுக்கு நிறைய போதிக்கணும். இப்படி எல்லாம் வழி இருக்கு அப்படியும் வரலாம், அதெல்லாம் முடியலைங்கும் போது முழு சரணாகதி அடைஞ்சும் வரலாம். இதை நீ இருந்து மக்களுக்கு போதிக்கணும். இது உனக்கு தெரியும், நீ என்னைக்கோ என்னை சரணாகதி அடைஞ்சிட்ட உத்தவா, நீ மக்களுக்கு போதிக்கணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு இவ்வளவு வழியெல்லாம் இருக்கு. இத்தனை வழியிலையும் நீ பெறலாம், முழு சரணாகதியிலையும் நீ அடையலாம். யோகம் செஞ்சு தவம் செஞ்சு என்னமோ செஞ்சு அடையிற பலன்கள் எல்லாம் வெறும் சரணாகதியில ஈஸியா கிடைச்சிடும். அதுவும் ஒரு வழி. முதல்ல கஷ்டமான வழிகள் எல்லாம் சொல்லி கடைசிதான் ஈஸியான வழியை சொல்லி தருவேன் அப்படின்னு அன்னைக்கு உத்தவருக்கு கிருஷ்ண பரமாத்மா அருள் செஞ்சதாக பாகவத புராணம் சொல்லுது. அது போல நம்முடைய பெருமானவங்களும் நமக்கு நிறைய கடுமையான வழியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்திரிச்சுது, காலையில 4 மணிக்கு எந்திரி, வணக்கத்துல கலந்துக்கோ, வேத நூல்களை படி, எந்நேரமும் என்னையே நினை, கூடி பேசு, முட்டி கேட்டு இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேக்குதோ அங்கெல்லாம் போய் கலந்துக்கோ, அதுதான் உனக்கு தவம், இப்படி எல்லாம் தவம் செய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசியில எதுவுமே வேண்டாம், நீ அவங்களுடைய இரக்கம் ஒன்றை மட்டும் பெற்றுக்கொள். அதை பெற்றுக்கொண்டா ஒரே சரணாகதி அடைஞ்சிரு. இந்த சரணாகதியில உனக்கு இவ்வளவு செய்யறதுனால என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எல்லாம் உனக்கு கிடைச்சிடும். இதை தவிர இனி இந்த உலக மக்களுக்கு வேற கதி இல்லை. இது இறுதி தீர்ப்பராக கடைசியாக நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு மட்டும் இல்ல, உனக்கும் இன்னும் வருங்கால சந்ததி எல்லோருக்கும் ஒரு மந்திராலோசனை தலைவராக அந்த துயரை விட்டு முடிவு கட்டுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, முக்தி பெறுவதற்கு இந்த உலகியவர்களுக்கு உங்கள் சந்ததி பாரம்பரிக்கும் என்னை ஒரு விஷயம் மந்திராலோசனை தலைவராக இந்நாள் அனுப்ப பெற்று வந்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அப்போ இனி இந்த உலகத்துக்கும் நம்ம சந்ததி பாரம்பரிக்கும் கதியே இல்லை, பெருமான் அவங்களை விட்டார். இனி கதி இல்லை என்னும் யுகத்தவ சாலையான தனிப்படி உதயம் செய்து தேவமை குலமுண்டாக்கி
கனிமொழி மாது மக்கள் காண்பவர் வியந்து நோக்க பனிமதி மங்கை பங்கன் பரமரை பார்ப்பீரம்மே. அப்போ இந்த உலகத்துக்கு இனி வேற கதியே இல்லை. எது கதி? நம்முடைய பெருமாள் அவங்க மட்டுமே தான் கதி. அவங்களுடைய அந்த திருவடியை நம்ம சிரசின் மேல் வைத்துக் கொள்வது ஒண்ணுதான் நமக்கு கதியாக இருக்கிறது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு உத்தமன்ட்ட சொன்னாங்க, நான் எதுக்காக இந்த படிகள் எல்லாம் இவ்வளவு படிகளையும் சொன்னேன் அப்படின்னா, நீ போய் கலியுகத்துல பிரச்சாரம் பண்ணணும், அதுக்காக சொன்னேன். உனக்கு நீ கேட்ட கைலாயத்துக்கு எப்படி வரணுங்கிறதுக்கு அதுக்கு விடை சொன்னேன், நானும் விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடை பெற்றதாக இருக்கு. அப்போ இந்த உத்தமன் கிருஷ்ண பரமாத்மாவோட திருவடி இரண்டையும் தன் தலையில வச்சுக்கிட்டாராம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவடிகள் இரண்டையும் தலையில வைக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா சொன்னாங்களாம், இப்படித்தான் உத்தவா ராமாவதாரத்துல பரதன் ராமனை பிரியும் பொழுது, நீ 12 ஆண்டுகள் வனவாசம் போறேங்கிறியே, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் போது, இந்த என்னுடைய பாதுகையை வச்சுக்கோ, இந்த பாதுகை கூட இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பாதுகையை கொடுத்துட்டு போனாங்க. அது போல உனக்கு என்னுடைய பாதுகையை கொடுத்துட்டு போறேன், இந்த பாதுகையை நீ சிரசுல வச்சுக்கோ, இந்த பாதுகை உனக்கு நீ இதை எவ்வளவு சிரசுல வச்சுக்கிறியோ அது உனக்கு அந்த கைலாசத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வழியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதுகையை கொடுக்க, அவரும் அந்த பாதுகையை சிரசில் ஏற்றி கொண்டார் அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கு. அப்போ இந்த பாதுகை என்பது என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த பாதம், அந்த பாதத்தை தான் நாம சிரசுல வச்சுக்கணும். அதுதான் நம்மள அவங்களுடைய அன்பை பெற்றுத்தரும். அதுதான் நம்மள அந்த கைலாச நாட்டுக்கு கூட்டிட்டு போகும். அதனால நமக்கு அந்த கைலாச நாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரே வழி என்னன்னா, அவங்களுடைய அந்த பாதுகையாக, அவங்களுடைய அந்த பாதமாகி அந்த நாதத்தை நம்ம சிரசுல வச்சுக்கணும், தூக்கி சிரசுல வச்சுக்கணும். அளவிலா வேகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் பீரியாதனை ஆண்டையன், நிழல் போலும் பீரியாதனை ஆண்டையன் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. அவங்களுடைய அந்த பாதத்தை நம்ம தலையில வச்சுக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு என்ன கொடுக்கும்? அந்த கைலாச நாட்டை கொடுக்கும். அள்ளியே அவர் தாளன்றன் சென்னியில் எல்லளவுமீதையும் விடாதம்ம அப்படின்னு அவங்க எல்லளவு கூட இடைவிடாம, கொஞ்சம் கூட இடைவிடாம எந்த நேரமும் அவங்களுடைய அந்த தாளை நம்ம தலையில எவ்வளவு வச்சுக்கிறோமோ, அவங்களே சரணாகதி, இனி வேற கதியே இல்லைன்னு அவங்களுடைய அந்த திருப்பாதத்திலே நம்ம சரணடைகிறோமோ, அதுவே நாம இன்னைக்கு பார்த்தோமே அந்த வாக்கியம், கைலாச வாசலின் திருச்சன்னதி அடைந்து அந்த புல்வாசகத்தில் அமருவதற்காகவே இந்த மானிட சட்டை எடுத்து வந்தோம். இந்த மானிட சட்டை எடுத்ததனுடைய பிரயோசனம், அதுக்கு வழி ரொம்ப ஈஸியான ஒரு வழி இந்த கலிகாலத்துல நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பெருமானவர்களுக்கு அந்த திருப்பாதத்தை அள்ளியே அவருடைய தாள் என்ற சென்னியில் தினமும் வைத்துக் கொள்வோம். அந்த திருவடியை நமக்கு நாளும் வழங்கி கொண்டிருக்கும் பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். மன்னமே நீயும் பொன்னிறம் மின்னவே அதில் தென்பக மலர் தீர்மானம் பொங்கிடும்.
பன்னுடல் பாடும் ஓங்கும் குரலோசை. இந்த அண்ணல் தேவர் அனந்தர் குல தந்தையாக வந்து நம்மை அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பிரம்மபிரகாச மெய்வழி சாலையாண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. அண்ணா அக்கா அனைவருக்கும் அன்பான நமஸ்காரம் அக்கா. இன்னைக்கு ஆண்டவங்க திரு வாக்கியத்துல ஒளிநாட வாக்கியத்துல ஒரே சூரியன் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நாடு உன்னுடைய நாடு இரவல் நாடு அல்லது உன்னுடைய சொந்த நாடு பல கோடி சூரியர்கள் விளங்குகின்ற நாடு. அதை நான் நிரூபிப்பேன். ஆனா உனக்கு இந்த இரவல் நாடும் சொந்தம் தான், அந்த நாடும் சொந்தம் தான். இதுல போய் பழகமா பழகிக்கலாம், அங்கே இருக்கணுமா அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது இரவல் நாடு, இதுவும் சொந்தம். அந்த பல கோடி சூரியன் உள்ள நாடு அதுவும் சொந்தம். ஆனா அதை கூட்டிக் கொண்டே நான் காமிப்பேன். எனக்கு தெரியும், எனக்கு துணைக்கு தேவை ஆள்லாம் தேவையில்லை, நானே நிரூபிப்பேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. உலகத்தில் யோகம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. யோகம்க்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது. பிறந்தவுடன் 50வது வயசுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரிக்கு முதலிடம் தெரியாது, முடிவிடமும் தெரியாது. 4 படிகள் இருக்கு, சரிகை கிரிகை யோகம் ஞானம். அந்த 4 படிகளுக்கு முதலிடமும் முடிவிடம் தெரியாம யோகத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்னா இது கேட்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறாங்க, உத்தரவு பண்றாங்க. கேட்கிறவங்க சரியைக்கு முதலிடமும் முடிவிடம் என்ன, யோகத்துக்கு போயிட்டியே அப்படின்னு கேட்டோம்னா விழிப்பான். எதுக்கு ஒரு ஆசானின் வல்லபத்தினால ஒருவனை மடமடன்னு ஏற்றி விடுறாங்களே தவிர நீனா ஏற முடியாது. உனக்கு முதலும் தெரியாது முடிவும் தெரியாது. ஒரு ஆசான் கூட்டிட்டு போய் அறிவிக்காத படிக்கு உனக்கு சிறிய முதலிடமும் முடிவிடமும் தெரியாது. அதை கூட்டிட்டு போய் இதாப்பா படி, இது கீழ்படி, இது மேல்படி அப்படின்னு கூட்டி காமிச்சாவது தெரியும். அப்புறம் தானே இந்த யோகத்துக்கு போகணும் அப்படின்னு பாடல் படிக்கிறாங்க. வழியோகம் கலைநாளம் குலமுற்பாயங்கிற பாடலோட மெய்வெள்ளூர் பாடலோட இன்னைக்கு ஒளிநாட வாக்கியம் நிறைவேறிச்சு. நீங்க ஆண்டவங்க வாக்கியத்துல எமபட்டார் அடிபாடு கோடாகிட்ட பொருள் அக்கா எடுத்து விட்டாங்க. யமன் அழிவுக்கு சாபம் இடுகு மங்கையாக வந்து நம்மை அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பிரம்மபிரகாச மெய்வழி சாலையாண்டவர்கள் அள்ளி செய்த ஏமாப்படார் அடிபடு கோடாயிரப்பு திருவாக்கியமே 79. கைலாசவாசரின் திருச்சந்நிதி அடைந்து அவரது கொலுவாசனத்தில் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியின் திருச்சந்நிதி நிழல் போய் சேரவே நாம் இந்த மாடச்சட்டை எடுத்தோம். இப்ப மாடச்சட்டை எதுக்கு எடுத்தோம்னா அந்த இறைவன்கிட்ட போய் தெய்வத்தை போய் சேரணும், அவங்க நிழல்ல இருக்கணும், அதுக்கு தான் அவங்க கொலுவாசனத்துல அமரணும். அப்ப அந்த கொலுவாசனத்துல வாசம் செய்யணும். அந்த அக்கா கடைசியா முடிக்கல, அதுதான் முத்திரையடியா கொடுத்தாங்க. நிழல் போல் ஆன்ற மாதிரி இந்த பாடல் அளவிலா பாடல் படிச்சாங்க. அவங்க நாதன் தான் அந்த பாதகை, அந்த பாதத்துல போய் அந்த கொலுவாசனத்துல அந்த வாசம் செஞ்சு இதுல அமரதான் நம்ம வந்தோம். இந்த மாட்டுச்சட்டை அதான் மாட்டுச்சட்டை எடுத்து வந்தது அதுக்குத்தான். ஆனா எடுத்து வந்துட்டு இங்க நம்ம எப்படி இருக்கோங்கிறத தெய்வம் தேடுவோட பாடல்ல கொடுக்குறாங்க. மாட்டுச்சட்டை எடுத்தது அவங்க உள்வாசனத்துல அமரணும். இங்க வந்து பேயினங்கிட்ட பிடிக்க பெற்றிருக்கின்ற பேயினிட்ட இருக்கிறோம். தேடிய மனித சட்டையிட்டவான் பாடியூர் வணங்காளி, மனித சட்டையிட்டவான் பாடியூர் வணங்காளி, பிடிக்க பெற்றிருக்கின்ற பேயினங்கள் கீதை. மாட்டு சட்டை எடுத்தது இறைவன் கொள்வாசனத்துல அமரதான் எடுத்தோம். ஆனா அந்த சட்டை எடுத்துட்டு வந்து இங்க பிடிக்கப்பட்டிருந்த பேயினங்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. இதனை விட்டு ஒரு அட்வொகேட் ஆகவோ பணக்காரராகவோ நாடாளும் மந்திரி ஆவதற்கு தேகம் எடுக்கவில்லை. இந்த தேகம் எடுத்தது தெய்வத்தின் கொள்வாசனத்துல அமரதான் எடுத்தோம். அதுக்கு மெய்வழி நூல்ல தெய்வம் கொடுக்குறாங்க. அதை எடுத்தாங்க ஒரு வரி. கைலாசம் கொடி முழுதும் செய்தப்பா, காசு வரும் தேவையில்லை, செலவில்லை, பயிர் பண்ணி பணம் பறிக்கும் பழம் தேங்காய் கூடன் வச்சனங்கள் தேனும்
பங்கிராம் குருக்கள் பேச்சை ஆமென்று நம்பிடிலோ அவன்தான் உன்னை நைவேசமாய் குழைத்த சரத்தை யோதி நான் அறிந்தேன் வாசை கொடுத்து சொல்வா. கைலாசம் குடி போடுறதுக்கு அவங்க திருவாசல கொண்டு அமர்ந்தாலே நீ போய் கைலாசத்துல குடி வந்துடலாம். அங்க நீ பல கோடி சூரியர்களை நீ பார்க்கலாம். உங்களுக்கு சொந்த நாடு அது. நான் அப்படின்ட்டாங்க தெய்வம். ஆனா இங்க கைலாசம் குடி போறது காசு பணம் தேவையில்லை, பணம் தேவையில்லை, பணம் தேங்காய் சூடன் பட்சணம் தேவையில்லை. அப்ப அதுல எந்த குழுக்கள் மாதிரி வந்து உன்னை ஏமாத்துறதுக்கு சொல்லுவாங்க. அதுல போய் நீ ஏமாந்துடாத, நானே அந்த உனக்கு எடுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த தேச மக்கள் சொல் கேட்டு நல்கிடாதே, திரும்பாதே இப்பிறவி தப்பாத ஆசை, அந்த மாதிரி சொல்றவங்களை கேட்டு நழுகி போயிடாத. நீ கைலாச வாசல் கொழு அது அமர்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா எடுத்து போகிறாங்க. அப்புறம் கைலாசம் போறதுக்கு மானியத்திலையும் அங்க மூலபண்டாரத்தின் பருவத்திலையும் எடுத்து கொடுக்குறாங்க எப்படி போறாங்கன்னு. சத்திய சுத்தமை நிலைத்திருவதம் புகுந்த மாத்திரத்தில் அவர்களின் தங்களின் உலக்கையில் இருந்த பொய்க்கல்வி திறன் பொய் செயல் அனைத்தும் புகையாக பறந்து தங்கள் கையில் ஒன்றுமே இல்லை என்று அறிந்து கொண்டு அன்றையும் அவர்கள் தாம் இல்லாமல் அறிந்து அனுப்பித்த அனைத்தையும் பொய்யை பொய்யென ஓரும் தாங்கள் முன்னர் கை முதலாக வைத்திருந்த பொய்யை பறி கொடுத்து விட்டமையினாலே ஒன்றும் பேச முடியாமல் தட்டுண்டு தடுமாறி இப்போது இங்கனம் விழித்துக் கொண்டிருப்பவர்களைப் போலவே அப்போது அங்கே பிரானவர்கள் முன்னிலையில் நாயகம் அவர்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள் போனோ. அவங்க நெசமும் நினைச்சு செஞ்சது எல்லாமே பொய்யா போயிடுச்சுன்னு அந்த மாட்சிமையினால் தெய்வம் ஓர்ந்து எப்படி பாட்டியா முன்னாடி விழிச்சுட்டு இருந்தப்ப நம்ம அனந்தர்களா எப்படி தெய்வத்துக்கு முன்னாடி விழிச்சு இருந்தாங்களோ அது மாதிரி அன்னைக்கு பாட்டியா முன்னாடி தெய்வம் விழிச்சு இருந்தாங்க. அதுக்கு பாட்டை எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அங்கனம் ஒன்றும் தோன்றாது விழித்துக் கொண்டிருந்த எங்கள் நாயகம் அவர்களை பார்த்து இன்னும் கூறியதாவது உலகில் மெஞ்ஞான மதத்துக்கள் என்னும் வாரவான்கள் எல்லாம் கைலாயம் வைகுந்தம் தெய்வலோகம் மிகராஜ் என்றும் கூறப்பெற்ற சைதன்ய அந்த அதிமகோன்னத நிலைக்கு கவன குளிகை அன்னம் மயில் வாசி என்னும் சவாரி கொண்டு போய் வருவதாக உலகத்தில் சுருதிகளும் மக்களும் கூறிக்கொண்டிருப்பதானது அது உண்மையாக நிஜமேதான் என்று மொழிந்தார்கள். அப்ப பாட்டை எடுத்து கொடுக்குறாங்க. கைலாய வைகுண்டம் போறதெல்லாம் உண்மை, எல்லா சுருதி கிரந்தத்திலயும் இருக்கு. ஆனா அவங்க சொன்ன 12 குருமார்கள் சொன்னதெல்லாம் பொய். அப்படிலாம் போறதில்ல, கைலாயம் போறது அப்படி போறதில்லை. அது காசு பணம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, தேங்காய் சூடன் பட்சணம் எதுவும் தேவையில்லை. அதுக்கு அவங்க கொலுவாசனத்துல அமர்ந்துதான் போகணுங்கிறத பாட்டையா தெய்வத்துக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் அக்கா எடுத்து கொடுத்தாங்க. நம்ம சன்னதம் பெற்றாலும் நீ படிச்சாலும் பெற முடியாது அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க. அந்த அதுக்கு ஜெமன் பட அடிப்படை சின்மஞான பொருள் பக்கம் 34 தவம் இருக்கையில அந்த மாணாக்கள் எல்லாம் வச்சுட்டு தான் இந்த தவத்துக்கு போவாங்களாம். அப்படி தவம் இருந்தா தான் அந்த சன்னதம் வரும். அந்த சன்னதம் பெற்றவங்களுக்கு தான் அந்த அனிமன் அஞ்சுவாங்க. அந்த அப்படியா அந்த பொருளை நீ பிடிச்சுக்கிறணும், மற்றவங்களை பிடிச்சா பிரயோஜனம் கிடையாது. இந்த தூளதேகத்தை விட்டு ஜீவதேகத்துக்குள் பாய்ந்து 7 அண்டங்களும் கடந்து போகும் வல்லவத்துக்கு தான் தவம் என்று பெயர். அந்த நிலையில் யாரும் கண்டால் பிரேதமாய் போச்சே என்று அந்த தூளத்தை எடுத்துக்கொண்டு போய் போட்டு விடுவார்கள்.
அவர்களுக்கு அப்போது உயிர் இருக்காது. ஆகையால் தவ காலத்தில் தங்கள் இனமாகிய மாணாக்கர்களை காவல் வைத்து தூலத்தை பாதுகாப்பார்கள். இல்லாவிட்டால் ஆள் சந்திப்பே இல்லாத காடோ மலையோ பார்த்து தனித்த எல்லையில் போய் சவத்தில் இருந்து கொள்வார்கள். அவர்கள் தேகமானது அந்த தவ ஏற்றத்தால் முற்றிலும் மாறி போகும். சார்ந்த பெருவெளி கிடந்து ஏகின்றதாகிய வல்லவ தவம் அவர்கள் உள்ளத்தில் ஏறியதும் அதற்குரிய அடையாள சின்னமானது அவர்கள் தூர தேசத்திலேயே தெரிய வரும். அவர்களின் அமுத நாவிலே எல்லா மதங்களின் வேத வாக்குகளும் வந்து வட்டாடும். அந்த அமுத நாமதான் புடிச்சு அந்த கொழுவாசனத்துல ஏறிதான் போய் அமரணும். அதான் மாடிச்சட்டை இருக்கும். அவர்களின் அமுத நாவிலே எல்லா மதங்களின் வேத வாக்குகளும் வந்து வட்டாடும். அவர்களின் சொந்த மதமோ தேடி வந்து உடந்தையாக நிற்கும். மேலும் அநேக ஆட்கள் ஆக ஆக தவமானது விசிறுது ஏற ஏற வேல் உடுக்கை சங்கு சக்கரம் முதலிய தெய்வீக முத்திரை சன்னதங்களானது அவர்கள் தூள தேகத்திலும் பிரத்யட்சத்தில் காண எழுந்து விளங்கும். தெய்வத்துக்கு 12 சலனம் இருந்துச்சு. எல்லாரும் பார்த்தாங்க. அந்தர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அந்த தேவ முத்திரையானது பூலகத்தில் வேறு யாருக்கும் இருக்கவே இருக்காது. அந்த ஒரே ஒரு தலைக்குத்தான் அபூர்வமாக இருக்கும். அந்த ஒரு தலையை மட்டும்தான் தேடி சொல்றாங்க, கொண்டாங்க. தெரியும், எல்லாரையும் பிடிச்ச வந்தவங்க எல்லாம் வந்து பாடம் வந்தவங்க பொறுத்து 4 பேரு 5 10 வருஷம் முடிஞ்சு அவங்க அதுக்கு மேல அவங்களாம் முடியல. சிவன்மூர்த்தி தான் பெற்றாங்க. தேகமூர்த்திக்கு ஏண்ட கையேந்து நிக்கிறாங்க. அப்ப நான் தான் அந்த வாடாத தவம் பெற்று 12 சன்னதம் இல்லையா யாரும் வந்து 8 ஏற முடியாது. அந்த அரியத பக்தியும் நான் தான் பெற்றேன். அப்ப அப்படியா தெய்வத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா அவங்க வேறத்தை ஓதுனோம்னா அவங்க சொன்னபடி கேட்டோம்னா நம்மளுக்கு முத்தி அவங்க இறக்கும். அவங்க எண்ணத்துல போய் தெய்வம் 1000 மைலுக்கு அப்பா இருந்தாலும் என் பிள்ளைகிட்ட போகாதுன்னு ஆடு போட்டு ஆட நிக்கும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. மிகுந்து ஏற ஏற தேர் உட்கை சங்கு சக்கரம் முதலிய தெய்வீக முத்திரை சித்தங்களானது தூரதேசத்திலும் பிரத்யட்சத்தில் காண எழுந்து விளங்கும். அந்த தேவ முத்திரையானது பூலகத்தில் வேறு யாருக்கும் இருக்கவே இருக்காது. அந்த ஒரே தலைக்குத்தான் அபூர்வமாக இருக்கும். இவ்வாறாக இறைவனுடைய சன்னத முத்திரைகள் பெற்ற அவர்களின் எண்ணத்துக்குள்ளாகி அவை பெற்ற ஒருவர் 1000 மைலுக்கு அப்பாலே இருந்தாலும் யமனை அடே அங்கு அவன் பக்கம் போகாதே என்று சொல்ல யமன் அவனை விட்டு விலகிக் கொள்வான். அவனுக்கு முத்திரேகம் கிடைக்கும். அந்த 12 சன்னதங்களும் என்னென்ன சன்னதங்களுமே திருமஞான அருளமுத்துல கொடுக்குறாங்க தெய்வம். அதுபோல எம்மிடம் உண்மை வந்த பாரவான்கள் எல்லாம் பெற்ற அவ்வளவு சன்னதங்களும் சங்கு சக்கரம் வேல் சோளம் உடுக்கை வில் வாழ் கதாயுதம் அங்குசம் பாசம் மோதகம் மற்றும் திருநாமம் என்ற சன்னதங்கள் இருக்கின்றன. அப்ப தெய்வம் அந்த 12 சன்னதங்களும் அவங்க பாட்டுல உடல் கருத எலும்பு இலக மூச்சு சிட்டு முட்டை போகிற எல்லைக்கு போய் சம்பாதிச்ச மெய். அதனாலதான் நீ வந்து உடல் பொருள் ஆவி தட்ட வழி பெற முடியாது. வார்த்தை கேளு. ஒன்றின் இல்லாத முதல்வர் சந்நிதிக்கு எட்டி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றதோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம் வச்சுட்டார். நீ ஒண்ணு தவம் போய் காட்டுல தனியா இருந்து தவம் பண்ணுவியா? ஒரு மூச்சு அடிக்கிறா அடுத்த மூச்சு கிழக்கிற தவிட்டு தண்ணி குடிச்ச மாதிரி ஆயிரும். உன்னால முடியாது. இகம் என்னது பரம் என்னது. நான் பரத்துல 1 மடங்கு தான் பழகிருக்கேன். இகத்துல 2 மடங்கு பழகி வந்துதான் உனக்கு சொல்றேன். நீ அந்த மாதிரி செய்ய முடியாது. என் வாக்கை கேளு. கேட்டு உங்களை மறவாத கூட்டத்தில் என்னை கூட்டி வச்சு வேண்டிக்க அழுது தொழுக என்னை பெற்றுக்க அப்படின்னு தெய்வம் நம்மளை எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் அக்கா அவங்க இறக்கத்தை பெறணும். அந்த இறக்கத்தை பெறதுக்கு வந்து எவ்வளவு தர்மம் தானம் செஞ்சாலும் முடியாது. விருப்பம் சொர்க்கம் எமது விருப்பம் நரகம். அவங்க விருப்பத்துக்கு நீ ஆகிட்டாங்கன்னா அவங்க இறக்கம் வேலை வந்துடும். முத்திக்கு மூலம் ஆசான இறக்கம். நீ அழுவியோ தொழுவியோ அவங்க இறக்கத்தை பெற்றுக்க. அந்த இறக்கத்தை பெறதுக்கு தான் நம்ம பாடுறோம் படிக்கிறோம். தெய்வமே இதுலயே புனையிட்டு இருக்கோம். எங்க எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அவங்க பாடல்களையும் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். அதான் பாட்டியா வர நீ எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு இருக்க இப்போ இருக்கும் உதவி கூடிய என் மகனையில எங்க உதவி செய்ய சொல்லி கொடுத்துட்டாங்க.
பாவம் செஞ்சாலும் புண்ணியம் செஞ்சாலும் நீங்க தான் அத உங்களுக்கு தான் இதுங்கிறதையும் அவங்க பொறுப்புல விடுறாங்க. பாட்டையா மிக்கவே நீ நடத்தி திரும்பியிரு என் மகனே எண்ணி அந்த கோடி இயல்பாவம் செய்தோக்கு நன்னிய மோட்சம் நாவிலவென்றால் உன்மனந்தான் முக்கோடி தருமம் உகந்தளித்த அங்கோரை தக்கோடி நரகமது தல்லவென்றால் உன்மனந்தான் உனக்கேற்ற நின்றவர்க்கு உதவி ஓடு என் மகனே எனக்கேற்ற நிற்பவரை ரட்சிப்பதும் மனந்தான் சிவனும் நீ நாதனும் நீ திருமாலும் நீ மகனே தாமமும் நீ வேதனும் நீ சங்க முதல் எங்கும் நீயே மாதங்கள் எல்லாம் நடத்த வாக்குனக்கு என் மகனே வீரங்கள் நடியாமல் வீணாவார் பம்பரெல்லாம் நினைவில் சரித்திரத்தீர் போமகனே பாட்டியா தெய்வத்துக்கிட்ட எல்லாமே நீதான், சிவனும் நீ, வேந்தனும் நீ, நாதனும் நீ, திருமாலும் நீ மகன், எல்லாமே நீதான் அப்படின்னு ஒப்பிச்சிட்டாங்க. பாவம் செஞ்சாலும் தர்மம் செஞ்சாலும் நரகத்தில் நீங்க தான், பாவம் செஞ்சாலும் சொர்க்கத்தில் தகுறதும் நீங்க தான் அப்படின்னு விட்டுட்டாங்க. கடைசியா முடிக்கல என்ன விட்டுட்டாங்க, திடீர்னு நினைவிலிருந்து சரித்திரத்தில் போர் மகனே வந்த சித்தர்கள் முத்தர்கள் யோனிகள் யாரும் ஒருவர் அல்ல, தனித்தலைமை பெருமதி தெய்வம். அதே மாதிரி நம்மளையே வந்து தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க, நினைவு நுட்பதியும் நாத மின் உடலை, அந்த மின் உடலை வந்து நீங்க நினைவுல பதிச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அந்த கொலுவாசனத்துல ஏறி அமர்ந்தோம்னா, அந்த வாசத்துல போய் நம்ம அமர்ந்தோம்னா அவங்க கொலுவாசனத்துல அமர்ந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க திருச்சன்னதி சேர்றதுக்கு நம்ம தெய்வத்தை வேண்டி திருச்சந்நிதி சேரணும். கைலாச வாசலில் திருச்சந்நிதி அடையணும். அடையிறதுக்கு இந்த மனித சட்டை எடுத்துட்டோம். இந்த மனித சட்டையில மாய் வந்து கலக்கும், நம்மளுக்குள்ளே கெட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கு, ஒன்னு தீங்குல தள்ளவே காத்துக்கிட்டு இருக்கு. அதை மீறி வந்து பண்றோம்னா இந்த மாதிரி சபையை நடத்தி தெய்வத்துடைய வாக்கு கொலுவாசனத்துல அமர்ந்து நம்ம வாசம் செஞ்சு போனாதான் பண்ண முடியும். அதுக்கு நம்ம தெய்வத்துடைய அருளை வந்து இதுல மறக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறதுனாலதான் பாவ மோச திருமன்றத்துல உங்களை மறமாதிரி கூட்டத்தில் என்னையும் கூட்டி வைக்க வேணும் ஆண்டவரையும் ஒரு வரி தெய்வம் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மரபாத கூட்டத்துல நம்மளையும் கூட்டி அவங்க குழுவாசனம் அமர்ந்து அவங்க திருச்சென்னைக்கு போய் நம்ம சேரணும். அப்ப அவங்க திருச்சென்னை சேர்றதுக்கு நம்ம வந்து அவங்க தெய்வத்திட்ட வேண்டணும். யாரு மூலியமாவும் வந்துட்டோம், எந்த சொன்னாங்களோ எந்த யார் மூலியமாவும் வந்துட்டோம். வந்துட்டு அவங்களை அடையணும்னா நம்ம வாக்கை கேட்கணும்.
அவங்க அன்பை பெறணும், அவங்க இரக்கத்தை பெறணும். அப்பேற்பட்ட தெய்வம் கிடைச்சிட்டாங்க. நீ விடக்கூடாது. எந்த ரூபத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் தெய்வத்தை விடாம இறுதி வரை நீடிப்பவரையும் பாக்கியவான். தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்பத்து ஓர்கோர்கோர் வாங்கோடி மெய்க்குருவை வைத்திடுவான் பொங்கிலே வைத்திடுவான் மாறாது வரும் இறுதி நாள் வரையும் மெய்த்தவசாயிச்சபத வேந்தனவன் பொங்கிலே. அப்ப கடைசி நாள் வரை நீ வச்சிருக்கணும். அதுதான் உனக்கு அந்த சாகித்ய பதவியை தரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம பிரார்த்திக்கலாம் தெய்வத்துக்கிட்ட. உங்க திருச்சென்னையில கொண்டு எங்களை சேருங்க தெய்வமே, நீங்க தான் மரம் கொடுக்குறவங்க, அந்த மரமான வீட்டுல கொண்டு எங்களை சேர்த்துருங்கன்னு நம்ம வேண்டி தெய்வத்தை கேட்டுக்கிட்டு நான் முடிச்சுக்கிறேன். தெய்வமே சொல்றேன். நமஸ்காரம் நமஸ்காரங்கள் ஐயா, முடிமுகமர்களே, மெய் பயிரச்சி விளை உறச் செய்யும் வேளாண் பயிரே, சுத்த சத்திய பிரியரே, அறிவல்ல மந்திரிமார்களே, மந்திராலோசனை தீர்ப்புக்கு மூப்பரே, இதோ மதிக்கலை வல்லாரவர்கள் எங்களுக்கு தந்தருளி வழி அனுப்பிய சீட்டு இதனை தாங்கள் பார்வையிட்டு எங்களின் மீது பெருங்கருணை வைத்து மெஞ்ஞான ரத்னாகரத்தார் புனை சீருரை திருச்சந்நிதி சேர்க்க வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றோம் ஐயா. பெருங்குடியேற்றம் வரம் தருவி நிரந்தரராக பிறந்தவரே, நிரந்தரமா இருக்கிறாங்க அந்த வரந்தரத்தை அடையும் என்று கூறி நமக்கு நித்திய மகிழ்ச்சி வாழும் வரத்தில் ஏற்றி அமர வைத்திருக்கும் பிரம்ம பிரகாச நெய்வேலி சாலை ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரக்கா முத்தி பெறை மீண்டும் உள்ள ஜீவ சகோதரி சாலை கன்னியம்மா அக்கா அவர்கள். நமஸ்காரம்க்கா. நமஸ்காரம்க்கா, சொல்லுங்கக்கா. பாடல் பாடுகிறேன்க்கா. மாய கூத்தின் வகை அறியாமல் தூயனான சூடர் விளக்கென்னுள்ளே, தூயனான சூடர் விளக்கென்னுள்ளே பாய வைத்த பாதத்தை மறப்பனோ, அந்த நாளில் அனைத்து நெய்யாற் கொண்டு விந்தை வீசும் வீரி கதிரேற்றியே கந்தம் வீசும் லாபக வந்த கந்தம் வீசும் லாபக வந்த தந்தை தாயே தனிகையின் நாதரே. இந்த நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவை சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளுள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். ஆதியே துணை. தெய்வமே, வரம்பில்லா மெய் ஞானமதை எங்கள் தலையில் வழங்க வந்த குரு பெருமானவர்களும் ஆகம புராணங்களை வேதங்கள் போதும் நாமும் எல்லாம் அன்னவருக்கே தகும் வேதகுல நாதரும் போகமரவே கைலாசத்தை இங்கே பார்க்க எங்களை செய்த குரு தேவரீசனமாகிய கழிக்கி மகதி எனும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஓம் உறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசம் சாலை ஆண்டவர்கள் நாம் பெருமானவர்களை போற்றி இவ்வளவு நாட்கள் சபையில் கலந்து கொள்ள முடியாமைக்கு வருத்தத்தை நம் தேவத்தினரும் தெரிவித்த அவருடைய திருவடியில் பணிந்து மன்னிப்பு வேண்டிக் கொண்டு அவர்களுக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு
இன்னைக்கு அக்கா நமக்கு நம்மளுடைய கற்பக திருசபையில எடுத்து வழங்கிய நம்மளுடைய வேத முத்துக்களை நான் அறிந்தவற்றை நான் வகிக்கிறேமா. நமஸ்காரமா, அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம மனுவினுடைய கடமை என்ன, நம்ம எதற்காக பிறந்தோம், தெய்வம் நம்மளை எல்லாம் எதற்காக மனுவாக படைத்தாங்க, அப்ப நம்ம மாநில சட்டை எடுத்து வந்தது எதற்காக, அப்ப நம்மளுடைய அந்த அந்த மனித கடமை என்ன, அந்த மாநில சட்டையை நம்ம எதுக்கு எடுத்து வந்தோம், தெய்வம் நமக்கு எதுக்கு இந்த பிறவி அருள் இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய திருவாக்கியம், நம்மளுடைய வேத நூலாகிய நம்ம எவ்வளவு அடிப்படைப்பட இருக்கும்போது திருவாக்கியம் 30 அக்காவது நமக்கு எடுத்து சொன்னாங்க. 79 அதுல இருந்து அக்கா நமக்கு சொன்னாங்க. அப்ப மனிதனாக பிறந்த நம்ம இந்த மாநிலத்தை எடுத்து வந்தது எதற்காகனா, நம்ம அந்த கைலாசநாதனுடைய திருச்சன்னதியை அடைவதற்காகவே நம்ம இந்த மாநிலத்தை எடுத்து வந்தோம். வேற எந்த வேலையை செய்வதற்காகவும் அல்ல. அப்ப நம்ம தெய்வம் நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த திரு கைலாசத்தை, அந்த திருவடியை, நம்ம தெய்வ திருவடியை திரும்ப அடைவதற்காகத்தான் இந்த மாநிலத்தை எடுத்து வந்திருக்கிறோம். அப்ப அந்த கைலாசத்தை அடைவதற்குரிய வழி அதையுமே நம்ம தெய்வம் நமக்கு அருளி இருக்கிறாங்க. அப்ப அந்த கைலாசம், வைகுண்டம் முதலியதுல கவன குளிகை போட்டு போய் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அதெல்லாம் உண்மையாகத்தான், உண்மைதான் அப்படின்னு நம்ம தெய்வம் அருளி இருக்கிறாங்க. அப்ப அந்த கைலாச நாட்டுக்கு போகக்கூடிய வழி என்ன, சும்மா நம்ம வேத நூல்களை படிப்பதால மட்டும், வேதங்களை தெரிஞ்சுக்கிறதால மட்டும் நம்ம போய் அடைய முடியுமா? அப்ப அது அவ்வாறு அடைய முடியாது அப்படின்னு நம்ம தெய்வம் அருளி இருக்கிறாங்க. அப்ப வேதங்களை நம்ம எவ்வளவுதான் முக்கி படித்தாலும் அது நம்மளால அந்த வேத நூல்களை கதறுக்க படிச்சுட்டு கதறுக்கு அழுத்தாலும் அந்த வணக்க முறையை நம்ம எடுத்து வச்சு செஞ்சாலும் அது கொஞ்சம் கூட பயன்படாது. நம்மளுடைய இந்த வாழ்நாள் எல்லாம் நமக்கு அந்த பேரின்ப நாட்டுக்கு போகக்கூடிய வழி தெரியாது. அப்ப காலில் அடித்தா பல்லாவிலும் செய்ய வேண்டிய செய்தால்தான் எதுவும் முடியும். அப்ப நமக்கு அப்ப வேதங்கள் படிப்பதனால் மட்டும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும், அது தவம் செய்து நம்ம தவம் செய்து அந்த நாட்டை அடைய முடியுமா? அதுக்கு நம்ம தெய்வம் நம்மளுக்கு என்ன இருக்கிறாங்கன்னா, தவம் செய்வது என்பது மிகவும் எளிதான வேலையா, அதை உன்னால் செய்ய முடியுமா? அவ்வளவு காலம் நீ காட்டுல இருந்து தவம் செய்ய முடியுமா? அவ்வளவு நாட்கள் நம்ம வாய் உணவு கேடாம இருக்குமா? வெறும் கத்தாலையை தின்னுட்டு தானே அந்த தவம் செய்து இருக்கிறோம். அப்படி நம்ம தெய்வமான அவங்களால இருக்க முடியுது, ஆனா உன்னால இருக்க முடியுமா? நம்ம தெய்வம் நம்மளோட மீது கொண்ட கருணையில அதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி எவ்வளவோ மன்னர்கள், அரசர்கள் எல்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் செய்யக்கூடிய காரியமாகவா இருந்தது, அதெல்லாம் செய்ய முடியுமா? அப்போ அது அந்த தவமானது, அந்த தவ வல்லவமானது எப்படிப்பட்ட தவமானமாக இருக்கும்? எமனே கண்டு பயப்படுகிற தவமாக வல்லவா இருக்கும். அதை நம்மளால செய்ய முடியுமா? அப்ப தவம் செய்தால் மட்டும் நம்ம அந்த கைலாய செல்ல முடியாது. அடுத்தது நம்ம உபதேசம் பெறுவதால் மட்டும் போக முடியுமா? அப்ப உபதேசம் பெறுவது எதற்காக? உபதேசம் எப்படி நமக்கு எவ்வாறு வளர்ந்துறாங்க? அப்ப உபதேசம் அப்படின்னு சொல்லி சும்மா கண் காதுல உபதேசம் என்று சொல்லி கண்ணில் கண்டதை எல்லாம் சொல்லி வைப்பார்கள். இந்த உபதேசம் திருமையில ஒரு ரோமத்திற்கு கூட சமமாகாது. 1008 உபதேசம் வாங்கினாலும் எதிர் வாங்குவாய். சைத்தான் உட்கார்ந்திருக்கும் கண்ணில், பாம்பு உட்கார்ந்திருக்கும் தெளியில், வண்டுலாகும் மூக்கில், நாய் உட்கார்ந்திருக்கும் வாயில், இவையில்தானே உபதேசம் வாங்குவாய். அப்படி வாங்கின உபதேசத்தை எத்தனை கோடி தரம் போட்டாலும் அது அவர்கள் ஒரு ரோமத்தின் உபயோகம் ஆகுமா? அப்ப அதுவும் நமக்கு உபதேசத்தால நமக்கு உபதேசம் வாங்குவது எதற்காக அப்படின்னா, நம்மள மனு ஈசனாக வந்திருக்கிற அந்த குரு கொண்டல் அவர்களின் ஆற்றல் இப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்வதற்காகவும், வேத விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கு மட்டும்தான் நம்ம உபதேசம் வாங்குறோம். அப்ப நம்ம அந்த உபதேசம் வாங்கினாலும் நம்ம உபதேசம் வாங்கினாலும் மட்டும் நம்ம அந்த கைலாயத்தை அடைய முடியாது. அப்புறம் நம்ம அந்த யோகம், தவம், இந்த தொழுகை, வணக்கம் அப்படிலாம் எடுத்து வைத்தால் நம்ம அந்த நாட்டிற்கு போவோம், கைலாயத்தை அடைய முடியுமா? அவங்க திருச்சன்னிதியை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் நம்ம தெய்வம் தான் இருக்காங்க. உலகமெங்கும் தொழுகை வணக்கம் என்று சொல்லி 3 கோடி காலத்திற்கும் தன் நேரத்தின் மேலெல்லாம் தழும்பாகி காயமாகி கர்ணமடிக்கிறார்களே, என்ன வருது? 6 கால பூஜை பண்ணுகிறார்களே, என்ன வருது? மணியாட்டி பூஜை போடுகிறார்களே, அதனால் என்ன வருது? கடைசியில் பிறநாட்டல் தான் வருது. அப்ப இதனாலலாம் நம்மளுக்கு அந்த பயன், அதனால நமக்கு அந்த எந்த பயனும் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப நமக்கு அந்த திருவடி நாட்டை அடையணும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு அந்த தேகம், அதாவது நம்மை போல தேகம் எடுத்து தன் தவப்பாட்டால் தன்னுடைய தேகத்தை மாற்றி, தன் சுவாசத்தை மாற்றி, பாடாத நிலைத்த தவத்தில் ஏறி நிற்போர்களாகிய ஒரு மெய்ஞான செம்மலின் இலக்கம் ஒன்றில் பாய வேணும். அது கிட்டினால் நீ ஒரு வார்த்தை கூட படிக்க வேண்டியது இல்லை. அவர்களின் மறைமொழி வாய்மையின் உலகத்தை நீ தெரிந்து கொள்வதற்கே படிக்க வேண்டும். அப்ப நீ சொல்ல தவமேறாக நின்ற சர்வ சிரஞ்சீவி வல்ல மரங்களையும் அளக்கவல்ல தெய்வகுணம் படைத்தவர்கள் வாய்த்துக் கொண்டால் எந்த அறிவும் எந்த படிப்பும் வேண்டியதில்லை. அவர்களுடைய நேச
கைலாசம் மட்டுமே நமக்கு வேண்டும். அதை விடாப்பிடியாக நாம் கைப்பற்றிக் கொண்டால் போதும். இதைத்தான் அன்பே சிவம் என்று சைவாகமத்தில் கூறி வைத்துள்ளார்கள். அவர்கள் கையில் தான் அந்த முக்தி செயல், அந்த பேரின்ப நாட்டிற்கு நம்மை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய செயல் எல்லாம் உள்ளது. மற்ற எந்த ஒரு சர்வ உலகங்களையும் சர்வ வேதங்களிலும் இந்த உள்ள வேதங்கள்ல உள்ள வாசகங்கள் எல்லாம் இது கிடையவே கிடையாது. அதை படித்தால் மட்டும் நமக்கு கிடைக்காது. அப்போ அந்த இறைவனின் முத்திரை பெற்றவர்கள் யார் என்று தேடி பார்த்து இப்பவே அவர்கள் பால் அடைந்து போல் நீ தப்பிப்பாய். அப்ப நம்ம அவங்க அந்த மறைமொழி மாதர் அவருடைய திருவடியை தேடி அடைந்து அவர்களை கர்நாடகை அடைந்தால்தான் நாம வந்து அந்த திருக்கைலாய நாட்டிற்கு அந்த திருவடிகளை நம்ம போய் சென்று அடைய முடியும். அப்ப நமக்கு வந்து நம்மதையும் நமக்கு அந்த பரமாத்மாவாகி நமக்கு கிருஷ்ண பரமாத்மா நமக்கு அந்த ஆன்மீகமாகி அந்த கீதையை நமக்கு அருளி இருக்கிறாங்க. அது போல உத்தம கீதை அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே அக்காவிலக்கமா எடுத்து சொன்னாங்க. அப்ப இது உத்தமன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட முக்தி அடைவதற்கு அந்த கைலாச அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, ஒரு சில 10 வழிகளை நான் சொல்றேன், அதை நீ பின்பற்றி கைலாச நாட்டை அடையலாம் அப்படின்னு அந்த பக்தி யோகம், அதாவது குழந்தைகளை எல்லாம் அடக்கி ஈசன் பேர்ல வந்து அன்பு வைத்து எல்லா உயிர்களையும் தன்னுயிராக நினைத்து அந்த ஜீவனை தரிசித்து அந்த எல்லோரையும் நம்ம எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய அந்த புலநடக்கமாகி அந்த ஒரு யோகம் செய்தா அடையலாம். அல்லது கர்ம யோகம், அதாவது கடமைகளை கடமைகள்லாம் என்ன, நாம எங்கிருந்து வந்தோமோ அந்த தேவனுடைய திருவடிகளை அடைவதுதான் மனிதனுடைய கடமை. அப்ப அந்த மனிதன் வந்து எப்ப தன்னால அப்படி அடைய முடியாது. அப்போ ஒரு ஆசாரின் திருவடியை தேடி அடைந்து அவர்கள் நம்மை ஏற்கப்படும்படி நம்ம நம்மளுடைய செயலை செய்து அவங்களுடைய அன்பை பெற்று அதன் மூலமாக நம்ம அந்த திருவடியை நிலை அடையக்கூடிய அந்த ஆகம வேதங்கள் என்று அந்த அண்ணனுடைய திருவடியை அடையக்கூடிய அந்த நிலையை அடைவதுதான் மனிதனுடைய கடமை. அதை புரிந்து நம்ம நடந்து கொள்வதுதான் அந்த கர்ம யோகம். அப்ப நம்ம மனத்தில் உள்ள அந்த மலங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அந்த சக்தி ஆழத்துல இருக்குன்னா ஆசாரத்துல இருக்குது. அப்போ அந்த ஆசானை தேடி அடைந்து நம்மளுடைய அந்த கர்ம வினைகளை எல்லாம் ஒழித்து நம் தெய்வம் அவங்களுடைய திருவடி அடையக்கூடிய அந்த நிலையில அந்த யோகம் செய்கிறது அப்படின்னு அது ஒரு நிலையை சொல்றாங்க. அடுத்து வந்து ஆத்ம யோகம், அதாவது எல்லோருடைய ஆசாருடைய அறிவுரைகளை கேட்கணும். அதாவது சப்த பிரமமாகிய அந்த நாதத்தை, அந்த அருளமுதமாகிய அந்த நாதத்தை நமக்கு அளிக்கக்கூடிய அந்த சப்த பிரமமாகிய நம்ம தெய்வத்தினுடைய நாதத்தை கேட்க அதுக்குள்ளே வந்து அந்த பிரம்மத்தை அடைய செய்து அந்த கைலாயத்திற்கு அழைத்து செல்லும்படியாக இருக்கிறது. அப்புறம் சப்த சங்கம் அப்படின்னா அந்த தெய்வ நிலையை அறிந்து அந்த தேவ நிலையை அறிந்து அடியார்களிடம் நம்ம கூடியிருந்து அவரோட பழகி அவங்களுடைய அந்த அறிவுரையை கேட்டுக்கொண்டு கேட்டு தெய்வ நிலையை அடைவது. அடுத்து வந்து நம்மளுடைய இடைவிடாத தெய்வத்தை பற்றியே நம்மளுடைய புலன்களை அடங்கி இடைவிடாத தியானம் செய்வது. இந்த மாதிரி முறைகள் எல்லாம் அந்த கைலாசத்தை அடையக்கூடிய வழி அப்படின்னு சொல்ற போது இதையெல்லாம் விட ஒரு எளிமையான வழி இருக்குது. அது என்னன்னா, நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை முழு சரணாகதி, தெய்வமே நீங்கதான் சரி அப்படின்னு நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் அடக்கி நம்ம தெய்வத்துடைய திருவடி ஒன்றையே போதும் அப்படின்னு சொல்லி முழு சரணாகதி அடைகிறதுதான் மிக எளிமையான வழி. அப்படி செய்ய நம்ம ஈஸியாக அந்த பராமத்தை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அருளி விட்டு இதையெல்லாம் மக்களிடம் போதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தம கீதையெல்லாம் அருளிக்கிறாங்க. அழகா எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்மளும் நம்மளுடைய அந்த கைலாச நாட்டிற்கு நம்ம பிறந்ததனுடைய பலனாகி அந்த கைலாச நாட்டத்தை அடைகிறதுக்கு நாம என்ன செய்யணும், அந்த ஆகம கலைக்கு இந்த வேத நாயகன் எங்கே, அந்த தெய்வம் எங்கே அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும். அந்த கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாயுகம், கலியுகம் ஆகிய கதிரகத்திலும் வந்த சர்வ மதங்களுக்கும் அதிபதியாக ஒருவர் கல்கி என்றும் மகரி என்றும் நாமத்தில் ஏறி வருகிறார்கள் என்று எல்லா வேதங்களையும் கூறியுள்ளதே. அந்த செயலை செய்தவர்கள் யார் என்று தேடி பார்க்க வேண்டாமா? இதோ நாங்கள் தேடி பார்த்து கொண்டு விட்டோம் அவர்களை, எங்கள் தெய்வத்தை நாங்கள் தேடி பார்த்து அவருடைய திருவடியை அடைந்து கொண்டோம். அப்படி அடைந்து அந்த தவமேதனுடைய கைக்கு இணக்கமாகி அவருடைய விருதியை அடைவதற்கு இப்பவே நாங்கள் தினமும் எங்களுடைய சபை தேடி அவருடைய திருவடிகளை அடைவதற்காக நாங்கள் ஆவணம் செய்து கொண்டே அவருடைய தினமும் தோற்றித்து வணங்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் நமக்கு சொந்தமாக இருக்கும். அது ஒன்னே நமக்கு எல்லாம் போதும். அந்த ஒரு பூர பொற்காலத்தை, அந்த வசந்த காலத்தை நம்ம தெய்வம் நமக்கு இந்த பூலோக கைலாயத்தில் நமக்கெல்லாம் அழைக்கொண்டே இருக்கிறாங்க. அனைவருக்கும் அந்த சொர்க்கப்பதி இன்பத்தை அழைப்பதற்காக தினமும் நம்மளை அவங்க குரல் கொடுத்து அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதில் நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் வரமான அந்த சொர்க்கப்பதி வாழ்வு அப்படின்னு சொல்லி தெய்வம் நமக்கு நீதியும் பொருளான மணிப்பூரத்தை நீத்தியனும் நித்திய தீர்க்கை படைத்தான்.
கோடிகள் ஊறுபட்டு அழகை நரகாலே சாதி மணி குலமணிக்கும் ஜீவன் கண்ட தென்ம சாவல்ய குலமாக வென்றி ஆதிமையுடைய பூரணமோம் சாகாம் ஆங்கலையை அறிந்தவர்கள் தேவராமே அப்படின்னு நம்மளுக்கு நம்ம வேத முத்துக்கள்ல நம்ம தெய்வம் எடுத்தார்கள். நம்ம எல்லாம் அந்த தெய்வத்தில் நம்மளுடைய தெய்வத்தின் அதிபதியாகி அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருத்தன்னதி நிலையில் போய் சேரவே நாம் இந்த மாநில சட்டை எடுத்து வந்தோம் அப்படிங்கிறதுல நமக்கு அவங்க அருளை நமக்கெல்லாம் அந்த கைலாசபதி நாட்டை அடைவதற்கு மிகவும் எளிமையான வழியை நம்மளுடைய வேதங்கள்ல அருளி இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வம் நம்மளுடைய சங்கரி பாரம்பரிக்கும் மந்திராலோசனை தலைவராக வந்திருக்கிற நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவடியை நம் தலையால் அவங்களுடைய நாதத்தை கேட்டு நம் தலையால் வணங்குவது ஒரே வழியாகும். எப்படி ராமனுடைய பாதகையை வைத்து பரதன் அரசாண்டு அவங்களுடைய அந்த திருவடி நினைத்து அரசாண்டவனோ அது போல உத்தமனும் கிருஷ்ணனுடைய அவங்களுடைய பாதுகையை அந்த திருப்பாதத்தை வணங்கி அவங்களுடைய திருவடி நிலையை அழைத்து அரசாண்டா. அதே போல உத்தமனும் அதே மாதிரி செய்து அவங்களுடைய திருவடி நிலை அடைந்து அந்த கைலாச நாட்டிற்கு சென்றார்களோ அது போல நாமும் நம் தெய்வம் அவங்களுடைய திருவடியை வணங்கி தினம் தினம் அவங்களுடைய திருவடியை நமஸ்கரித்து புலந்ததிக்கும் அரளிதையும் வாடலிக்கும் அஞ்சோரை எனது நின்று உமது அடிநிலை தந்தருவா என்று சொல்லி தினமும் நம் தெய்வம் அவங்களை நமஸ்கரித்து தோற்றித்து அவருடைய திருவருளை வேண்டி தினமும் வணங்குவோம் அப்படிங்கிறத விளங்கிக் கொண்டேமா. நமஸ்காரமா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவக்குமார் அவர்கள். தேவாதி தேவா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சர்வத்தையும் படைத்த எம்பெருமான் ஏகநாயகன் நம்ம தெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி வணங்கி அக்கா இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட அந்த வேத முத்துக்கள் உள்வாங்கியதை நான் பகிர்ந்து கொள்றேன்க்கா. ஒப்பற்ற கருணையாளனும் அளவற்ற அன்புடையமான நம்முடைய தெய்வம் அவர்கள் எப்படி தெய்வத்து மேல நம்ம அன்பு வைக்கணும்ட்டு அக்கா நீங்க இன்னைக்கு எடுத்து பேசிருக்கீங்க. அதே போல அந்த ஸ்ரீமன் நாராயணன் அடி நிழல் போய் சேரவே நாம் இந்த மனித தேகம் தாங்கி வந்திருக்கோம். பணக்காரனாகவோ நாடாளும் மந்திரியாகவோ நாம் இந்த மானிட சட்டை எடுக்கல. அப்போ நம்ம அந்த ஸ்ரீமன் நாராயணன் அடி நிழல் போய் சேரதான் இந்த மானிட சட்டை எடுத்திருக்கோம் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தெய்வத்து மேல எப்படி நம்ம அன்பு வைக்கணும்னா அந்த விடாப்பிடியான அன்பு என்றும் மாறாத அன்பு. தெய்வம் ஒரு திருவாக்கியத்தை நம்மளுக்கு விலைக்கு தந்திருப்பாங்க. என் சபையில் கூட சேராதவர்கள், இது உபதேசம் கூட பெறாதவர்கள் சிலர் அன்பு பிடியில் முக்தி அடைந்திருக்கிறார்கள் சொல்லிட்டு நம் தெய்வர்கள் வாக்கியத்திற்கு. அப்போ தெய்வத்து மேல என்ன இருக்குன்னா அந்த விடாப்பிடியான அன்பு அதுதான் நம்மள சிவமாக்கும். அப்போ நம்ம அந்த
அந்த அன்பு எப்படி இருக்குன்னா அது நம்முடைய உள்ளம் உருகி கண்ணீர் மல்க தெய்வத்துக்கிட்ட இறைஞ்சி கேட்டு அந்த அன்பை நம்ம பெறணும். அதுதான் நம்மள முக்திக்கு நல்கோன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் நம் இறைவன் இருக்கா அப்படின்றது நம்ம உணரக்கூடிய ஒரு செயலா இருக்குது. யாரு மேலேயும் நம்ம வெறுப்பு வைக்க கூடாது. அந்த யாரா இருந்தாலும் அவங்க மேல அந்த அன்புதான் நம்ம காட்டணும்ன்றது தெரிஞ்சுக்கல. அப்போ அந்த அந்த இது அந்த ஒரு எப்படி அந்த கதை சொன்னீங்க, அந்த மகாபாரத கதை எப்படி அந்த அந்த இது நடக்கிறப்போ அந்த சேலையை இருக்கிறப்போ அந்த அந்த நம்முடைய கிருஷ்ண பகவான நினைக்கல. அப்ப நினைச்சிருந்தா அந்த அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அப்போ எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம தெய்வத்தை நினைக்கணும்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டா. எப்படி இருந்தாலும் நம்ம தெய்வத்து மேல அந்த அன்பு, விடாப்பிடியான அன்பு நம்ம வைக்கணும். அதை வைக்கதான் அது தெய்வத்து மேல அது சிவமாக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டாக்கா. நம்ம அது தெய்வம் நம்மளுக்கு வாக்கியத்துல கூட சொல்லுவாங்க, நீ எப்பேற்பட்ட உன்னத முடியவன், அந்த பரிசுத்த அந்த தேகத்தை எடுக்கதான் நம்ம வந்திருக்கோம். அந்த தேகத்தை எடுக்கதான் நம்ம இந்த மானிட சட்டை எடுத்து வந்திருக்கோம் அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதா. நமஸ்காரக்கா, மிக்க மகிழ்ச்சி. நமஸ்காரம். நன்றிக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். நாடு உன் தாயின் சொத்து. ஜீவலோகத்திற்கு ஜீவதேகம் எடுத்து நித்திய பெருவாழ்வு அடையவே நாம் இந்த உடல் எடுத்தோம். எவ்வளவு வேதங்கள் படித்தாலும், பஜன் செய்தாலும், ஆராய்ச்சி எடுத்தாலும், காயத்ரி மந்திரம் எந்த ஒரு பலனும் இல்லை. ஒன்லி ஃபார் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாமியே துணை என்று நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். நமது தேவகோமானுடைய பரிசுத்த அன்பை இறுக்கமாக பெற்று பெறும்பொழுதுதான் அவர்களுடைய நெறிமுறைப்படி அவர்களுடைய இலக்கத்தை பெற்று வணக்க நடைமுறைகள், வாக்கியங்கள், வீசநாளி தவம், மெய்வழிச்சாலை, குழல் வணக்கம் ஆகியவற்றை செவிச்சுவையில் பெறுவதாகவும், கூடி சங்கம் தேட கோதழுத்திடும் என்பதை போலவும், கற்பகத்தரு, முத்தி எல்லை நோக்கி உதவச்சாலை, புதுக்கோட்டை நிகழ்நிற சபை, மற்ற எல்லா சபைகளுடைய கலந்துரையாடல்களும் சபையில் கலந்து கொள்வதன் மூலம் சிவசுவை பற்றி நித்திய பெருவாழ்வு அடைவதற்கே சிவபல செம்பலாக மாறி அவர்களுடைய நிழலை தினம் தினம் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்று முத்தி இலை அடைய வேண்டும். தினம் தினம் அவர்கள் செயலை பார்த்து வருகிறோம். தெய்வமே குருநாதா, தோன்றா துணையாக காத்தள்ள வேண்டும். நம் தெய்வம் திருமுகத்தை நேரில் கண்ட ஒரு பாக்கியவன் நான். எனது 6வது வயதில் அவளை கண்டேன். அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருந்து வருகிறார்கள். இது உண்மை. என் தாய் தந்தையருக்கு நமஸ்காரம். மனக்கண்ணாடியை அவர்கள்தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன். தெய்வமே, அச்சுதானம் தெளிவு பெற்று பரம் பெருமமாகவும் சப்த பெருமமாகவும் கிடைக்க வேண்டும். ஆதி மகன் என் தெய்வமே நீரே துணையல்லால் எங்களுக்கு தாயே தனிகுல நிதியரே. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். அவருக்கும் நமஸ்காரம். பிரம்மபிரகாச வெளிச்சாலை ஆண்டவர் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா நமக்கு பக்தி மார்க்கம், அன்பு மார்க்கம் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம தெய்வத்தின் வேதத்தில் நின்று தெய்வம் நமக்கு இந்த முக்தி கிடைக்கிறதுக்கு உபதேசம்ங்கிறது ஒரு எண்ணம், ஒரு மயிறு கூட அந்த மதிப்பு கூட ஆகாது.
உனக்கு முக்தி கிடைக்குதுன்றது தெய்வத்தோட அன்புனாலதான், அவங்களோட இரக்கத்தினாலதான். தெய்வத்தின் அன்பு சொர்க்கம், தெய்வத்தினோட வெறுப்பு தான் நரகம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்ம சபையில நான் கத்துக்கிட்டேன்க்கா. நான் இங்க மெய்வெளியில வந்தப்ப மூல மந்திரம் மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் வராது, இந்த தமிழ்லாம் எனக்கு பேச வராது, எனக்கு இதெல்லாம் படிக்க வராது, எனக்கு இதெல்லாம் கத்துக்க வேண்டாம். ஆனா நம்ம தெய்வத்தை முழுசா நான் நம்புறேன், இவங்கதான் எனக்கு முத்தி கொடுப்பாங்க அப்படிங்கறது என் மனசு ஒத்துக்குது. அதனால நான் மூல மந்திரம் மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னு தான் நான் மெய்யில தெய்வத்து மேல நான் முழுசா அவங்க நம்பி இருந்தேன். தெய்வம் என்ன முழுசா நீ நம்பி இருக்கப்ப நான் சொல்லியிருக்க வேதங்களையும் உன்னோட அறிவுக்கு நீ கொண்டு வரணும், நீ கத்துக்கணும். நீ இதுக்காக வேதங்கள் நம்ம படிக்கணும் சொல்றாங்க. அக்கா சொன்ன அந்த கதையில கிருஷ்ண பரமதா அக்கா ஒரு பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேக்கா. அது பகவத்கீதை, இன்னொரு கீதை சொன்னீங்களக்கா? உத்தவ கீதை. உத்தவர். அந்த மாதிரி உத்தவர் கீதையில எனக்கு இதெல்லாம் முடியாது, எனக்கு எளிமையான வழிங்க சொல்லுங்கன்றப்ப நீ எப்பவுமே என்னையே நினைச்சிட்டு சரணாகதி அடைஞ்சிடு. அப்படி நான் சரணாகதி அடைஞ்சப்ப கிருஷ்ணர் எப்படி உத்தவருக்கு நீ என்னை பத்தி இந்த கலியுகத்துல என்னை பத்தி நீ பேசணும், என்னை பத்தி நீ பிரசாரம் செய்யணும், இந்த மெய் வழியை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், மெய்யான ஒரு வழி இருக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நீ வேதத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் தெய்வமும் உனக்கு தெரிஞ்சவங்க உன் மேல உண்மையா அன்பு செலுத்துறவங்களுக்கு எல்லாம் நீ இதை சொல்லு, உன் மேல பிரியம் வச்சவங்களுக்கு எல்லாம் நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்றதான். அப்ப நம்ம சும்மா சொன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. தெய்வங்களோட வேதத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சாட்சி வச்சு எதையும் நாம சொல்ல முடியும். அதுக்காக எனக்கும் தெய்வம் நான் ஆச்சரிய பாருங்க, நானும் மாறு தட்டி சொல்லிட்டு எனக்கா வந்திருப்பேன். அப்ப நானும் அந்த மெய்யை அடையணும். தெய்வங்களை பத்தி நாம எல்லாருக்கிட்டையும் பேசணுன்றதுக்காக எனக்காகவும் தெய்வம் எனக்கும் அந்த அறிவு என்கிட்ட திணிச்சிருக்காங்க. அது யாரும் என்னால செய்யவே முடியாது. தெய்வம் தான் எனக்கு திணிச்சிருக்காங்க, தெய்வம் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 2 மார்க்கத்தை பத்தி, பக்தி மார்க்கம், அன்பு மார்க்கத்தை பத்தி நான் இன்னைக்கு சபையின் மூலம் நான் புரிந்து கொண்டேனக்கா. சபை மிக மிக அருமையக்கா. என் மத்திக்கு மீண்டும் மேடம் தொடரும். நமஸ்காரங்களக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.